ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் உங்களோடு இருப்பதிலும் நான் சந்தோஷப்படுகிறேன். தோகா சபைகளுக்கு நாங்கள் முதலாக ஆரம்பித்த தமிழ் சபை, அதனுடைய சீனியர் போதகராக இருக்கிற ரெவரண்ட் ஜார்ஜ் ஆண்டனி அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்துதிக்கிறேன். நல்ல தரிசனமுள்ள ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து ஒரு மலையாள ஆராதனை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதை தொடர்ந்து அநேக ஊழியர்களை இந்த இடத்துல ஆண்டவர் எழுப்பினார். ஸ்தோத்திரம். தமிழ் சர்வீஸ் அங்கே 3 செக்ஷன் நடக்கிறது, இங்கேயும் ஒரு ஆராதனை நடக்கிறது. இந்த இடத்திலும் அந்த தமிழ் சபையில் இருந்து கர்த்தர் ஒரு நபரை எழுப்பி அவரை வேதாகமாக்கல் படிக்க வைத்து இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியராக பாஸ்டர் பிரகாஷ் ஆயிருக்கிறார். ஆமென். அவருடைய பொறுப்பில் தான் இந்த இடத்துல இந்த ஊழியம் நடக்கிறது. அவங்க குடும்பம் 2 பேருமே பைபிள் காலேஜ் கிராஜுவேட்ஸ். ஆமென். ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த இடத்துக்கு இருக்கிறதே ரொம்ப சந்தோஷம். ஆமென். அவங்க 2 பேரும் ரொம்ப அழகா நேர்த்தியாக இந்த ஊழியத்தை செய்து வராங்க. ஆமென். கண்டிப்பாக இந்த ஊழியம் மூலமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். இந்த ஊழியர்கள் போதாது. நீங்க எல்லாரும் ஆமென் சொல்ல. ஆமென் என்ன? அப்படியே. பிரைஸ் தி லார்ட். இந்த ஊழியர்கள் போதாது. காரணம், அறுவடை மிகுதி. ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனால் வேலையாட்கள் குறைவா இருக்கிறாங்க. அறுவடைக்காக வயல் நிலங்கள் ஆயத்தமாகிவிட்டது. இயேசுவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவார். அதற்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கர்த்தருடைய வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நாம் இந்த ஊழியங்களை செய்கிறோம். ஆமென். அதே போல ஹிந்தி சர்ச்சு இருக்கிறது. இப்போ நாங்கள் வரும்ப பேசிக்கொண்டோம். ஹிந்தி இப்போ இங்கே இருக்கா? பிரைஸ் தி லார்ட். இங்கே இருக்கு. வெரி குட். இங்கே இங்கிலீஷ் இருக்கா? ஆரம்பிக்க போகிறோம். நான் சொன்னேன் இங்கேயும் ஒரு இங்கிலீஷ்னா ஆரம்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல டேலண்டட் ஆட்களை தந்திருக்கிறாரு வாசிக்க, பாட. ஆமென். அப்படி எல்லாத்துக்குமே ஆண்டவர் நல்ல வாய்ப்புகளை இந்த இடத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே 2 சர்வீஸ் இங்கிலீஷில் அங்கே நடக்கிறது, அதே போல் ஹிந்தி அங்கே நடக்கிறது. ஆனால் இப்போ என்ன 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 லாங்குவேஜ் ஆச்சு? ஹிந்தி மாறி நேபாளி ஆச்சு. ஆனால் நேபாள் ஆட்கள் நிறைய வராங்க. அப்போ அங்கே பாடலெல்லாம் நேபாள் லாங்குவேஜில் ஆகுது. அதனால் இனியும் ஒரு ஹிந்தி கூட ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது. ஹலோ ஆமென். இந்த சவுல் கழுதையை தேடித்தான் போனாங்க. கழுதை காணாமல் போச்சு. கழுதையை தேடி போனவனாத்தான் ஆண்டவர் அந்த கழுதையை இறக்கி விட்டதே ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அந்த கழுதையை தேடி போனவனை கழுதையை காண முடியலை. அவன் தீர்க்கதரிசியிடம் போகிறான். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறான். அன்றைக்குள்ள சம்பத் என்பது கழுதை தான். கழுதை, ஆடு, மாடு, இதுதான். நம்மவும் தேடி வந்தது சம்பத்தை தேடித்தான் வந்தோம். வாழ்க்கைக்கு கொஞ்சம் பணம், கடின உழைத்து பணத்தை சம்பாதிக்கத்தான் வந்தோம். இல்லாட்டா ஊர்லேயே இருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தார். அல்லேலூயா.
அங்க சொன்னாங்க கழுதை கிடைத்து விட்டது, ஆனால் ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகத்தையும் கிடைத்து விட்டது. ஆமென். கழுதை ஏற்கனவே கிடைத்து விட்டது, ஆனா உனக்கு அந்த இஸ்ரவேலில் இருக்கிற அனைவரை விட பெரிய ஒரு அபிஷேகத்தை, ராஜரீக அபிஷேகத்தை உனக்கு தரப்போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். நம்ம வேலையை தேடித்தான் வந்திருப்போம், ஆனால் நாம் வேலை செய்து சம்பாதிக்கிற என்ன பணம் இருந்தாலும் இந்த உலகம் அழிவுக்கு நேராக போய்கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, என்ன சைனையில் தெரியுங்களா, பார்த்தீங்களா ஒரு நிமிஷத்துக்குள்ள மியான், தாய்லாந்து, இப்படிப்பட்ட பல நாடுகள், ஏறக்குறை 5 நாடுகள் அது பாதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அங்கெல்லாம் இவங்க 30 நிலை 40 நிலை எல்லாம் உயர்த்தி வைத்திருந்தெல்லாம் ஒரு செகண்டில் அவ்வளவுதான். உலகம் இவ்வளவுதான், உலகம் இவ்வளவுதான். அல்லேலூயா, ஆமென். 10,000க்கு மேல் ஜனங்கள் மரித்து போனார்களாம். 10,000ன்னு இப்போ வந்தால் இன்னும் எது லட்சக்கணக்காக மாறும்னு தான் நினைக்கிறேன். കാരണം எல்லா இடத்துலையும் 40,000 50,000 செத்த இடங்கள் எல்லாம் முதல்ல 500 400ன்னு தான் சொன்னாங்க. அல்லேலூயா. பயங்கரமான பூமி குலுக்கம். ஒன்று, இந்த பூமி குலுக்கம் வரும்போ நம்ம அறியணும் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பூமி குலுங்கிறது ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த பூமி ജനത്തെ മലയാളത്തിൽ പറഞ്ഞ ഭൂമി പ്രേതന്മാരെ പ്രസവിക്കും. പ്രൈസ് ദി ലോർഡ്, ഹല്ലേലൂയ. ഈ ഭൂമി പ്രസവ വേദനപ്പെട്ടിരിക്കുകയാണ് ഇപ്പോൾ. ஆமென். பிரசவ வேதனைப்பட்டிருக்கு. என்ன, பரிசுத்தவான்கள் உள்ளால் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் வெளியெடுக்கிறதுக்கு. அந்த வெளியெடுக்கிற நாள் இயேசுவின் எக்காலம் துணிக்கும் நாள். அந்த நாளைத்தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுவின் வருகை நாள் நெருங்கி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் பயங்கரமாக உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வருகையின் அடையாளங்கள் பயங்கரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த காலங்களில் இந்த உலகத்தில் நம்ம என்ன சம்பாதிச்சு வச்சாலும் நம்ம கைவிட்டு போயிடும். ஆமென். ஆனால் ஆத்தும மீட்பை சம்பாதிச்சவன் தான் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அந்த வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென், ஆமென். பாவம் மன்னிக்கப்பட்டு கிடைத்தவன் தான் பாக்கியவான். ஆமென். மீறுதல் மன்னிக்கப்பட்டு கிடைத்தவன் தான் பாக்கியவான். காரணம், இவ்வுலகோடு கூட அவன் அழிந்து போக மாட்டான். அவனுக்கு இந்த உலக சொந்தம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகம் சொந்தமல்ல, இந்த பூமியன் சொந்தமல்ல. பரதேசியாய் நான் நடப்பேன், என் சுயதேசம் சேரும் வரை நடப்பேன் என் இயேசுடன். என் சுயதேசம் சேரும் வரை நடப்பேன் என் இயேசுடன். நடப்பேன் இயேசுடன், நடப்பேன் காலமெல்லாம். நடப்பேன் இயேசுடன், நடப்பேன் காலமெல்லாம். பள்ளத்தாக்கினில் அவர் லீலே, சாரோனிலே அவர் ரோஜா. பள்ளத்தாக்கினில் அவர் லீலே, சாரோனிலே அவர் ரோஜா. நடப்பேன் இயேசுடன், நடப்பேன் காலமெல்லாம். சேர்த்து சொல்லுவோம், நடப்பேன். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இயேசுவோடு கூட நடக்கணும் காலமெல்லாம். ஹல்லேலூயா.
அடுத்து இந்த பாடல் வாசிக்கும் பொழுது, நீதிமான் ஏனோக்கை போல பதறாமல் அவர் அழைத்திடும் நாள் வரையில் அவர் இதயத்தில் இடம் பெறுவேன். அடுத்த ஸ்டான்ஸை போடுங்க. பிரைஸ் தி லார்ட். நோவா போல, தானியேல் போல தவறாமல் நடந்திடுவேன். பிழையில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார் கரை சேரும் நாள் வரையும். காரணம் என்ன? இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. இந்த பூமிக்கு நாம் பரதேசிகளா இருக்கிறோம். நமக்கு ஒரு சுய தேசம் இருக்கிறது. நாம் இந்த உலகத்தின் குடிமக்கள் அல்ல. நம்ம பரலோகத்தின் குடிமக்கள். ஆமென். இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுகி பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையாக நம்ம மாற்றி இருக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு சொந்தம் தான் அப்பாவின் சொத்து. அந்த அப்பாவின் சொத்து தான் பரலோக ராஜ்யம். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க பரலோகம் உண்டுன்னு? உண்மையாக ஒரு பரலோகம் இருக்கிறது என்று எத்தனை பேர் நம்புறீங்க? 100க்கு 100 நம்புறீங்களா? அதான் போய் பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பார்க்க போனோம் ஒருத்தனும் திருப்பி வரல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. போய் பார்த்து உண்மை என்ன நீ மனம் திரும்பலான்னு போனால் வர முடியுமா? அவ்வளவுதான். போனவங்க எல்லாம் அந்த லூக்கா 16வது அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யம் போனான்ல. ஹல்லேலூயா. மனம் திரும்புதலின் பிரசங்கத்தை கேட்டவர் தான். ஆனால் அவருக்கு இந்த உலகமே தஞ்சம். ஆமென். நல்லா சுகிச்சு நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். தேவனை ஆராதிக்காமல் இருந்தார். நீங்கள் எல்லாம் பாருங்க, வேலையை செய்து கஷ்டப்பட்டு வேலையை முடித்து சீக்கிரமாக ஓடி வந்திருக்கிறீங்க. எதுக்கு? என்னுடைய இரட்சகரை ஆராதிக்க வேண்டும், என்னுடைய மீட்பருக்கு நன்றி சொல்ல வேண்டும், என்னை உயிரோட வைத்தவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த சிந்தனை இல்லாமல் எத்தனை பேர் மாடு மாதிரி ஓடுறாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன வந்தால் என்ன அப்படி ஓடுறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தை தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வாழ்வோம். இந்த வாழ்க்கை விட்டு எங்கே போவோம்? வேதத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. யோபின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது. புருஷனோ வென்றால் மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? ஹல்லேலூயா. மனுஷனோ வென்றால் என்ற அந்த புருஷனோ மரிச்சால் திரவிச்சு போகும். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய புருஷத்துவம் அந்த உடம்பு தான் காட்டுறது. ஆனால் மனுபுத்திரன் அதில் தமிழில் மலையாளத்தில் மனுஷன், உண்மையான மனுஷன் அப்படின்னா நமக்கு என்னது புரியும்? ஸ்தோத்திரம். நம்ம ஒரு செத்த வீட்டில் போகிறோம் பாருங்கள், அங்கே ஒரு ஆள் நீண்டு படுக்கிறாரு, ஒரு ஆள் நீண்டு படுத்திருக்கிறாரு. மனைவி இந்த பக்கத்தில் இருந்து அழுதுகிட்டே இருக்கிற, பிள்ளைகள் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படி கொஞ்சம் நேரம் ஆகும்போ அந்த மனைவியினுடைய சொந்தக்காரன் அம்மா அப்பா யாராகிலும் அந்த இடத்துல வந்து என்ன செய்து சொல்லுவாங்க? அம்மா அவர் போயிட்டாரு. அப்படி தானே சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் போயிட்டாரு அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இங்கே படுக்கிறது யாரு? அல்லேலூயா. புரியுதா? அதுதான் அந்த மனுஷன். இந்த தமிழில் இல்லை, வெளியான மனுஷன், சரீரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த இருக்கிறது என்ன? மனுஷன் தங்கியிருந்த வீடு தான். ஹல்லேலூயா. இப்படிதானே? மனுஷன் தங்கியிருந்த கூடாரம் இல்லாட்டா வீடு, மண்ணினால் செய்யப்பட்ட வீடு. இது மண்ணினால் செய்யப்பட்ட இல்லாட்டா கல்லினால் செய்யப்பட்டது இல்லையா? நமக்கு மண்ணினால் செய்யப்பட்ட வீடு. இந்த வீட்டுக்குள்ளே தான் மனுஷன் தங்குறான். கொஞ்சம் காலம்தான் தங்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ கொஞ்ச நாள் இந்த மனுஷன் இந்த வீட்டுக்குள்ளே தங்குவான். அவன் போயிட்டான். அந்த கேள்வி என்ன? அவன் எங்கே போவான்னு கேள்வி என்ன? அந்த வசனத்தை வாசிச்சிங்களா? மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் இந்த உலகத்தில் அவன் ஜீவிப்பான். கொஞ்சம் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? ஹல்லேலூயா. நம்மகிட்ட எல்லாம் அந்த கேள்வியை கேட்டால் நம்ம எங்கே போகிறோம்? யாருக்கு தெரியும்? எங்கே போகணும் யாருக்கு தெரியும்? சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு காற்று தான், இது ஒரு
சுவாசம். இது ஒரு இப்படி பார்த்தேன்னா காற்று தான். ஹல்லேலூயா. இந்த காற்று தான். இந்த உலகத்தில் நிறைய காற்று இருக்கு, மொத்தமாக காற்று தானே. ஹல்லேலூயா. இந்த பெரிய காற்றில் இந்த சின்ன காற்று அங்கே போகும், அவ்வளோதான். அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, தாத்தாவுக்கு காற்று போச்சு அப்படி சொல்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அது காற்று போச்சுன்னு சொன்னால் கூட இப்படி பார்க்கும்போது நாசியில் சுவாசம் வந்தாலும் ஆமென், இந்த சுவாசம் போனால் என்ன செய்வோம்? நம்ம மூக்கில் என்ன வைப்போம்? அவ்வளோதான். மூக்கில் பஞ்சு வச்சுட்டோம், முடிஞ்சாச்சு. ஏன் தைரியத்தில் பஞ்சு வைக்கிறோம்? கல் வைக்கல. இந்த பஞ்சு கூட பறக்காது, இந்த பஞ்சு கூட பறந்து போகாது. அதனால தான் பஞ்சு வைக்கிறோம், தைரியமாக வைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த சுவாசம் போயிட்டு, ஹல்லேலூயா. அது ஆனால் அது வெறும் சுவாசம் கிடையாது. ஆமென். தேவன் மனுஷனை மண்ணினால் உருவாக்கி மூக்கில் ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது அவன் ஜீவன் உள்ள ஆத்துமாவானான். ஹல்லேலூயா. இந்த பசுவுக்கும் நாய்க்கும் பூனைக்கும் எல்லாம் ஆத்துமா கிடையாது. சரீரம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. சோல் பாடி ரெண்டு இருக்கு, ஸ்பிரிட் இல்லை. ஆமென். ஆனால் மனுஷனுக்கு தான் என்ன இருக்கு? ஆத்துமா இருக்கு. ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா தான் விலையேறப்பட்டது. ஆமென். இந்த ஆத்துமாவுக்கு அழிவே இல்லை. ஹலோ, ஏன் அழிவில்லை? பிரைஸ் தி லார்ட். தேவன், தேவாதி தேவன் அழிவில்லாதவர். ஆமென். நம்முடைய அனைத்தும் படைத்த கர்த்தர் அழிவில்லாதவர். ஆமென். அவருடைய சுவாசம் தான் நமக்குள்ள தந்தார். அதனால நமக்கு அழிவே கிடையாது. ஆனா இந்த சரீரத்தை அழிவுக்காக ஆண்டவர் படைக்கல. ஆமென். மண்ணினால் செய்தாலும் அன்னைக்கு பாவம் இல்லாத மண்ணில் தான் செய்தார், சாபம் இல்லாத மண்ணில் தான் செய்தார். ஹல்லேலூயா. இந்த சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவனுள்ள ஆத்மா ஆனான். ஆனா இன்னைக்கு மாதிரி 70, 80, 60, 90 செத்து போறதுக்காக படைக்கல. அப்ப எத்தனை வருஷமா படைச்சான் சொல்லுங்க? 120 வருஷமா? 120 கிடையாது. நித்தியமா வாழும்படியாகத்தான் படைத்தார். தேவனோடு கூட மனுஷன் வாழ வேணும். எதற்காக தேவன் படைத்தார்? அவரை துதிக்க. ஆமென். என்னுடைய ஜனம் என்னை துதிக்க படைத்திருக்கிறேன், அவருக்காக படைத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் மனுஷனுக்காக படைத்தார், மனுஷனை தேவனுக்காக படைத்தார். ஆமென். தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த லூசிஃபர், ஒரு பெரிய குவார்டீம், பிரைஸ் தி லார்ட், அதனுடைய லீடர், வர்ஷிப் லீடர் யாரு சொல்லுங்க? லூசிஃபர். அவருக்கு பாடலும், அவர் எப்படி சிறக விரிச்சா, நீங்க இந்த அக்கார்டின் பார்த்துருக்கீங்களா? அக்கார்டின் பார்த்துருக்கீங்கல்ல? இப்போ அதெல்லாம் ரொம்ப வெயிட் கட்டி தூக்கி வாசிக்க முடியாதனால அந்த வாய்ஸ் எல்லாம் இதுக்குள்ள வருது. அந்த அக்கார்டின் இப்படி விரிக்கும்போ என்ன இசை கேட்கும். அதே போல இவன் சிறகு விரிச்சாலே இசை வரும். ஹல்லேலூயா. அழகாக மண்ணினால் அவனை படைக்கல, மண்ணினால் படைக்கல, முத்துக்கள் தான் அவனுக்கு சரீரத்துல. அப்படிதான் எசேக்கியேல்ல இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் பிரசங்கம் தொடங்கல, ஆனா உங்களை பார்க்கும்போது இது அங்க சொல்லணும் போல தோணுது, அதனால சொல்றேன். ஸ்தோத்திரம். ஆனா இதுல ஏதோ ஒரு காரியம் இருக்கும். ஹல்லேலூயா. யாரையோ கர்த்தர் சந்திக்க போகிறார். ஆமென். இவ்வுலகத்துக்காக மட்டும் வாழ்ந்து எதுக்கோ ஏதோ அப்படி ஆராதனைக்கு வருகிறவர்கள் இருக்கலாம். அவர்களை புரிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த வார்த்தைகள் வருகிறது. ஆமென்.
ஸ்தோத்திரம். உலகம் கடைசிக்கு நேராக வந்திருக்கிறது. அங்கே நீங்கள் இப்போ வாசித்தது எங்கே இருந்தாவன்? ஏதேன் இல்லையா? அப்போ ஆதாமுக்கு முன்னாடியே ஏதேன் இருந்தது. சரியா? அப்படின்னா தண்ணீர்னால் மூடப்படும் முன்னாடியே என்ன இருந்தது? ஏதேன் இருந்தது. அப்போ இந்த பூமி அப்போ படைத்தது கிடையாது. வானத்தையும் பூமியை படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரிஜினல் லாங்குவேஜில் அதை என்ன ரீஅரேஞ்ச். பிரைஸ் தி லார்ட். முதல்ல ரீக்ரியேஷன் சொல்லலாம். முதல்ல வானம் இருந்து பூமி இருந்தது. அந்த பூமி நல்லா அழகாக இருந்தது. அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் தான் இந்த கோயில் லீடர் எல்லாம் புரியுதா வாழ்ந்திருந்தாங்க. ஆண்டவரை ஆராதிச்சாங்க. சந்தோஷமாக இருந்தது. அப்போ அவருக்கு அந்த ஆராதனை ரொம்ப அழகாக இருக்கும். ஆமென். அப்போ நினைச்சாரு, எனக்கு பாடல் எவ்வளவு நல்லா இருக்கு, எனக்கு என்ன அழகா இருக்கு. அப்போ நான் என்னுடைய சீட்டை எங்கே வைக்கணும்? மேலே வைக்கணும். அப்படின்னா நிகழம் மலையாளத்தில். தமிழில் என்ன? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு என்ன வந்தது? பெருமை வந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, பெருமையே வரக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு ஏதோ இருக்குது, நான் வந்த அவ்வளவுதான். ஒரு சின்ன காரியம்தான் பெருமை. பெருமை அந்த ஆண்டவர் என்ன செய்தார்? வெட்டு கீழே போட்டார். அப்படி அந்த பழைய பூமி மறுபடியும் தண்ணீருக்குள்ள ஆயிற்று. ஹல்லேலூயா. அப்போ ஆனாலும் தேவன் பாழாய் கிடக்கும்படியாக ஒன்றையும் படைக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஒன்றும் பாழாக படைக்க மாட்டார். எல்லாம் ரொம்ப நன்றாக இருக்கணும், சிஸ்டமேட்டிக்காக தான் இருக்கணும். ஆனால் பிறகு என்னாச்சு? பூமி ஒழுங்கினவும் வெறுமையுமாச்சு. சரியா? அப்போ இவங்க பாவம் செய்த பொழுது இவங்க வாழ வேண்டிய ஏதேன் தண்ணீர்னால் மூடப்பட்டது. அப்படிதானே? அப்போ அதுக்கும் அந்த பேர் ஏதேன் தான். தண்ணீர்னால் மூடப்பட்டது. ஒழுங்கின்மையாச்சு. அல்லேலூயா. ஒழுங்கின்மையாச்சு. ஒழுங்கின்மையான பிற்பாடு என்னாச்சு? ஸ்தோத்திரம். அந்த ஆவிய தேவன் எல்லாம் நல்லா வைக்கத்தான் படைச்சார். வெறுமையாயிட்டு இப்போ ஒண்ணுமே இல்லை, தண்ணீர்லாம் மூடியாச்சு. ஆனா இங்க ஒரு சிருஷ்டிப்பு நடக்கணும். ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? இந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றி என சொல்லுங்க. இந்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது சிருஷ்டிப்பு நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், பலவீனங்கள் மாறும், நோய்கள் மாறும். வாழ முடியாது என்று நினைச்சு வந்திருக்கிற சில நபர்கள் மேல் தேவனுடைய வல்லமை இறங்கும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. வார்த்தை வெளிப்படும் பொழுது அற்புதம் நடக்கும், சிருஷ்டிப்பு நடக்கும், இல்லாதது உண்டாகும். ஆமென். பலவீனங்கள் மாறும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தான். ஆனா ஆழத்துக்குள்ள என்ன இருந்தது? சிலவங்க நினைப்பாங்க, ஆழமா பேசினா தான் எங்களுக்கு நல்லா இருக்கணும், ஆழமாக பேசினான்டா. ரொம்ப ஆழத்தில் போனால் அங்கே என்ன இருக்குது? ஆமாம், அதனால தான் ஆழமாக படித்த நிறைய பேர் இங்கே இல்லை ஊழியத்தில். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால அவன் படிக்க வேண்டியது போல படித்தா தான் நல்லா இருக்கும். ஆமென். கற்றுக்கொள்ள வேண்டியது போல கற்றுக்கொண்டா தான் நல்லா இருக்கும். சரி, கூடுதல் ஆழத்தில் போனால் முங்கிடுவாங்க. சரி, இருக்கட்டும். அப்போ ஆழத்தின்குள்ள இருள் இருந்தது. ஆனா ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அங்கதான் சிருஷ்டிப்பு நடந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவான். அந்த மனுஷனை, அந்த தூதனை இவ்வளவு பார்த்தோம்ல, இவ்வளவு அழகாக முத்துக்களினால் அலங்கரிக்கப்பட்டவனாக. அப்போ அவனே இப்படி போனான். இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? பூமியை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி அங்கே ஒரு ஏதேன் தோட்டம் உண்டாக்கி அனைத்தையும் வார்த்தையினால் சிருஷ்டித்து,
இல்லையா? அங்க மனுஷன் என்னத்தினால் உண்டாக்குனார்? மண்ணினால் உண்டாக்குனார். அல்லேலூயா, ஆமென். இந்த மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனுஷனானாலும் அவன் 70, 80, 100, 200, 500, 1000 செத்து போகும்படியாக உண்டாக்கல. அல்லேலூயா. மனுஷன் ஆண்டவர் உண்டாக்குனது நித்திய காலமாக கர்த்தரோடு கூட வாழ வேணும். வாழ்வதற்காகத்தான் உண்டாக்கினார் தவிர சாவதற்காக அவர் உண்டாக்கல. ஹல்லேலூயா. ஆனால் அந்த பிசாசு, அந்த விழுந்து போனவன், அந்த லூசிஃபர், இப்போ நான் இப்படி நல்லா இருந்தேன், நான் இப்போ இப்படி ஆயிட்டேன், நீ அப்படி நல்லா இருக்க வேண்டான்னு சொல்லி வந்து வஞ்சித்ததினால தான் பாருங்க, ஆண்டவரோட பிரசங்கத்தை கேட்டு சரியா வாழாம அடுத்து யாருக்கு பிரசங்கம் கேட்க போனா? ஏவாள் சர்ப்பத்தினுடைய பிரசங்கம் கேட்க போனா. அந்த சர்ப்பத்தினுடைய பிரசங்கம் கேட்ட உடனே ஆளா என்ன ஆச்சு? ஆள் மாறியாச்சு. அதனால ஒழுங்கா இருங்க. சில வேளை சர்ப்பம் பிரசங்கம் என்ன வரும், சில யூடியூப்ல வரும். ஹல்லேலூயா. இப்ப நிறைய சர்ப்பங்கள் யூடியூப்ல பிரசங்கம் பண்ணுது. ஹலோ, சந்தேகம் உருவாக்கக்கூடிய அளவில், ஆண்டவர் சமூகத்தில் நிற்க முடியாத நிலவில் எப்படியாகலும் அன்னைக்கும் சந்தேகம் தான் உருவாக்கணும். ஆமென். இதே போல சந்தேகம் ஆக்கக்கூடிய அளவில் யூடியூப்ல நிறைய சர்ப்பங்கள் பேசிட்டே இருக்குப்பா. அதனால அந்த யூடியூபே ஆஃப் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் இந்த வேதாகமத்தை இன்றைக்கு நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு போதிக்கும்படியாக ஸ்தோத்திரம், சபைக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு தூதன் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபேசியர் வெளிப்படுத்தல் 2:1 வாசிங்க. 7 சபைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? தூதனுக்கு எழுது. சரி, அப்போ அந்த சபைக்கு யாருக்கு எழுதுறார்? அடுத்து ஸ்முர்னா சபைக்கு யாருக்கு எழுதுறார்? வாசிங்க அடுத்த பேராகிராஃப். தூதனுக்கு எழுது. அடுத்து தூதனுக்கு எழுது. அடுத்து தூதனுக்கு எழுது. அடுத்து ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கடைசியா லவோதிக்கா சபையின். அப்ப 7 சபைக்கு ஆண்டவர் செய்தி கொடுக்கும் பொழுது யாருக்கு தான் கொடுத்தாராம்? நல்லா சொல்லுங்களேன், தூதனுக்கு தான் கொடுத்தாராம். சபையின் தூதன் என்றால் இந்த சபையில் போதகம் பண்ணுகிற, தூது கொடுக்கிற அவர் தான் சபையின் தூதன். அப்போ இந்த சபைக்கு தேவையானதை எல்லாம் யாருக்கு கையில தான் ஆண்டவர் கொடுப்பார்? சபை போதகர்கிட்ட தான் கொடுப்பார். அல்லேலூயா. ஆனா அதுக்கு மாறி வந்து பிரசங்கம் பண்ணி யாரு? சர்ப்பம். அப்போ எந்த வார்த்தை ஆனாலும் சபைக்கு தேவையானது சபையில சபையின் தூதன் கையில் ஆண்டவர் கொடுத்து ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு நாளுக்கும் அந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு மாறாக வேற பிரசங்கத்தை நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா, ஹல்லேலூயா, சந்தேகத்தை உண்டாக்குவாங்க. ஆமென். அந்த சந்தேகத்தை உண்டாக்கி நம்ம மாற்றிடுவாங்க, விழுந்து போக வைப்பாங்க. ஹல்லேலூயா. அது சரியா இது சரியாண்டெல்லாம். இதுதான் பிசாசினுடைய முக்கியமான தந்திரம். இன்னைக்கு நான் நிறைய யூடியூப்களில் பார்க்குறேன், அந்த அந்த வித்தியாசமான வார்த்தைகளை எல்லாம் விழுந்து போனவங்க தான் பண்றாங்க. ஹல்லேலூயா. பின்வாங்கி போனவங்க தான் பண்றாங்க. நிறைய பார்க்குறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் அறிய வேண்டும் என்றாலும் உங்களுக்கு கர்த்தர் போதனை கொடுக்க ஒருவரை தந்திருக்கிறார் என்றால் ஆமென், அவர் மூலமாக நமக்கு வரும். இந்த வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சந்தேகம் வரக்கூடிய அளவில் பிசாசானவன் கிரியை செய்யக்கூடாது. அந்த சந்தேகம் வந்ததுனால இவங்க அந்த அப்பதான் நினைச்சாங்க, ஆண்டவருடைய பிரசங்கத்தை விட நல்லா இருக்கு யாருக்க பிரசங்கம்? பாம்பினுடைய பிரசங்கம் நல்லா தான் இருக்கு. காரணம் பாம்பினுடைய ஆசீர்வாத பிரசங்கம். ஹலோ ஹலோ, எல்லாரும் இருக்கீங்களா? பாம்பினுடைய பிரசங்கம் என்ன பிரசங்கம்? ஆசீர்வாத பிரசங்கம். எப்படி தெரியும்? என்ன நீ இது புசிச்சா
ஆண்டவரை போல ஆயிருவ. ப்ரமோஷன். ஓகே, ஹல்லேலூயா. தேவனை போல ஆனா உலகம் எல்லாம் உனக்கு தான், சகல அதிகாரம் உனக்கு தான். அப்ப நீ அவருக்கு கீழே இருக்கணும், நீ அவருக்கு மேல வா. இது ஆசீர்வாத பிரசங்கம், இப்படிதானே? ஹல்லேலூயா. பாம்பு ஆசீர்வாத பிரசங்கத்தை பண்றான். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனா அவன் வேறொரு ஆசீர்வாத பிரசங்கத்தை கொண்டு வரான். நான் சொல்றேன், வசனத்தின் உண்மைக்கு மாறாக எந்த சர்ப்பம் பேசினாலும் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்க. ஹல்லேலூயா. கடைசி காலங்களில் முடியும் என்றால் மலையாளத்தில் விருதன் பாரவர எப்படி தெரிந்து கொண்டவர்களை வர வஞ்சிக்க பிசாசானவன் எல்லா அடவுகளையும் பயன்படுத்துவான். ஆமென். அதனால நம்ம வார்த்தையில நிக்கணும். பாருங்க, நம்ம வாசனத்தை பாருங்க. சபையின் தூதனுக்கு எழுது. எப்பசோ சபைக்கு உள்ளாலே உள்ள விசுவாசிகளை விட வித்தியாசம் தான் ஸ்முர்னா சபைக்கு, அதை விட வித்தியாசம் தான் பெர்கமோ சபைக்கு, இல்லையா? அதை விட வித்தியாசம் தான் இனி ஒரு சபைக்கு. அப்போ ஒவ்வொரு சபைக்கும் வித்தியாசமான செய்தியை ஏன் கொடுக்கிறாரு? ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபைக்குள்ள இருக்கிறவங்களையும் அவர் நன்றாக அறிகிறார். ஹல்லேலூயா. அங்க எந்த காரியத்துல திரும்ப வேண்டும், எந்த காரியத்துல சரிபட்டு வர வேண்டும், எந்த காரியத்துல பரிசுத்தம் அடைய வேண்டும், கர்த்தருடைய எல்லாத்துக்கும் கடைசியா அவருடைய வருகை. ஹல்லேலூயா. அவருடைய வருகை நாளிலே நீங்க என்ன செய்யணும்? நீங்க அது ஜெயம் கொள்ளணும், அதை பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்காக ஆயத்தப்பட வச்சிருக்கிறது நீங்க பெற்றுக்கொள்ளணும். எப்ப சபைக்கு முதல் ஆதி அன்பு இல்லாம போச்சு. அப்ப ஆதி அன்பு இல்லாம போனா உனக்கு எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால அவருக்கு அந்த ஆதி அன்புக்கு திருப்பி வாருங்கன்னு சொல்றார். ஹலோ, சரியா ஒழுங்க நீங்க. நான் இப்போ பைபிள் கற்றுக்கொள்றதுக்காகத்தான் ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன். நான் இன்னைக்கு கொண்டு வந்த சப்ஜெக்ட் வேற, அப்படியே திறந்து வச்சிருக்கிறேன். டைம் கிடைச்சா அதை பார்ப்போம். ஆனா ஆவியானவர் என்னை இப்படி நடத்துறேன். ஹல்லேலூயா. அதனால நான் இதை கொஞ்சம் பேசி நான் சப்ஜெக்டுக்கு வரேன். ஹலோ, ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அளவுக்கு நேராக போறாங்க, அது வரக்கூடாது. ஆமென். அப்ப எப்பசோ சபைக்கு கொடுக்கிறதான வார்த்தைகள் அல்ல. அடுத்து ஸ்மர்னா சபைக்கு. ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு சபைக்கும் ஏன் வித்தியாசமான வார்த்தைகளை கொடுக்கிறார்? எப்பசோ சபையில் இருக்க விசுவாசிகள் இன்ன காரியத்துல திரும்ப வேண்டும், ஸ்மர்னா சபையில் இருக்கிற விசுவாசிகள் இன்னின்ன காரியத்துல திருந்தி வர வேண்டும், பெர்கமோ சபையில விசுவாசிகள் இன்னின்ன காரியங்கள்ல திரும்பி வர வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் கடைசி என்ன? அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் கிடைக்கும், அப்படின்னா தான் நீங்க வெற்றி பெறுவீங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு பரலோகத்துல பங்கு கிடைக்கும். அப்ப பரலோகத்துல நமக்கு பங்கு கிடைக்கணும், இதுதான் நோக்கம். உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சு கொள்ளத்தான் சொல்றேன். ஆண்டவர் செய்து கொடுக்கிறதனுடைய நோக்கம் நீங்க எல்லாம் எங்க போனோம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இங்க போராடுறவன் யாரு? பிசாசு. சபை என்ன? இப்போ இயேசு முதல்ல சொல்லிட்டாரு மத்தாயி 16:18, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அப்போ பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முயற்சி பண்ணும். ஹல்லேலூயா. சபையான கட்டிடத்தை இல்ல, சபையான என்ன? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரோடு இணைந்து நிற்கிற விசுவாசிகள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே, அப்போஸ்தலர் 4:12. ஹல்லேலூயா. அப்போ அப்படி ரட்சிக்கப்பட்டு சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிற இவர்களுக்கு நேராகத்தான் அவன் என்ன செய்வான்? யுத்தம் செய்வான். அவனுக்கு ஒரே ஒரு காரியம், எப்படி ஆகணும் இந்த விசுவாசியை கீழ்ப்படுத்தணும். ஆமென். இவங்க ஆண்டவரோடு போகக்கூடாது, ஏன் கூட வரணும். ஹல்லேலூயா. ஒரு ஊர்ல 2 பார்ட்டி இருந்தா 2 பார்ட்டி லீடர்ஸும் அங்க ஆட்கள் என்ன செய்வாங்க? எப்படி எனக்கு இந்த பார்ட்டி சொல்லும், எல்லாரையும் எங்களை கொண்டு வந்து எனக்கு ஓட்டு போட்டு நான், மற்ற பார்ட்டி என்ன சொல்லும்? எல்லாரும்
எனக்குள்ள கொண்டு வந்து அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க? அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அப்படி எடுப்பேன், உங்களை பொக்கி எடுப்பேன், உங்கள் தலையில் வைப்பேன், எல்லாம் சொல்லுவாங்க. முடிச்சு ஜெயிச்சா பின்னவங்க கிட்ட போக முடியுமா? ஆமாம், எல்லாம் பொய்யான வார்த்தைகள். ஹல்லேலூயா. உங்களை நல்லா வைக்க மாட்டாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் பொய் தான் சொல்லுவான். ஏன்? ஆட்சி அவனுக்கு கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த பொய்யெல்லாம் சொல்றான். இதே பொய்யன் தான் பிசாசு. ஹல்லேலூயா. பிசாசை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொய்யனும் பொய்க்கு பிதா. பொய்க்கு அப்ப அவன் சத்தியத்தை சொல்லுவானா? இனி அவன் எதுக்கு வந்தான்? அவன் எதுக்கு வந்தானா? திருடவும், அழிக்கவும், அழிக்கவும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். മലയാളത്തിലെ கொஞ்சம் கூட ഉണ്ട്. അവൻ മോഷ്ടിപ്പാനും അറുപ്പാനും മുടിപ്പാനും കൊല്ലുവാനും എല്ലാം ഇല്ലയോ ഇതില്? திருடன் திருடவும் கொல்லவும். என்ன திருடுவான்? நம்ம சமாதானத்தை திருடுவான், சந்தோஷத்தை திருடுவான், குடும்பத்தில் உள்ள ஒற்றுமையை திருடுவான். புருஷன் மனைவி சண்டை விடான். புருஷன் மனைவி எப்படி இருக்கணும்? சண்டை போடணும். ஆமாம், சண்டை போடணும். ஏன் சமாதானம் வாழக்கூடாது? பெரிய பொய்யன். அவன் என்ன செய்வான்? இங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாக்கிடுவான். ஹல்லேலூயா. பாரு, அவனை ஏன் பார்த்தாரு? அவனை ஏன் பார்த்தா? நீ பாரு பாரு, அதான் பாரு, அப்படி பாரு. இவன் அவளை பார்த்து சிரிக்கிறாரு. இவ்வளோ போதும். ஏதாவது பேசி அவன் என்ன செய்யணும்? சண்டை உண்டாக்கணும், சமாதானத்தை கொலைக்கணும். ஹல்லேலூயா. சமாதானத்தை திருடுவான். ஆமென். பின்ன நோயை கொண்டுட்டு பணத்தை திருடுவான். ஹல்லேலூயா. நன்மைகளை எல்லாம் அதை சொல்ற பிரசங்க என்ன? ஆசீர்வாதம். நீ ஆண்டவரை போல ஆயிடுவேன். அப்படிதான். இப்போ அந்த சர்ப்பத்தினுடைய பிரசங்க கேட்டு மனம் திரும்பின யாரு? நம்ம பாட்டி. பிரைஸ் தி லார்ட். ஏவாள். ஆமா, மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பி பிசாசினுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே ஓகே போயிட்டாங்க. என்ன நடந்தது? இல்ல போட்டு என்ன நடந்தது பிறகு? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த மகிமையான தோட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. இதுவரையிலும் வேறவே இல்லை. இதுவரையிலும் ஊரை விட்டு கல்ஃபில் ஓடவே வேண்டாம். இருக்கிற இடமே ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். இப்ப நம்ம தானே அலையிறோம். ஏன் அலையிறோம்? அந்த பொய்யனுடைய பிரசங்கத்தை கேட்டுதான். ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உண்மையை சிந்திச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு தவறான வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் இன்னைக்கு இப்படி எல்லாம் வந்து இருக்குது. கடைசியாக நீ செத்து பொடியில மண்ணோடு மண்ணா? இல்ல அது வேற. அவன் நீ வியர்வோட இங்க வேலை செய்வேன். அப்படித்தானே? உங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடிய காரியம் ஞாபகப்படுத்துற, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். நீ மண்ணா இருக்கிறாய். மண்ணில் இருந்தானே எடுத்தது. ஹல்லேலூயா. நீ மண்ணுக்கு திரும்புவாய். அதனால எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு வாரந்தோறும் மண்ணுக்கு கொடுக்கணும். அவ்வளோ அப்படிதான் இருக்கும். ஆனால் செய்யாமல் இருக்க வழியே இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கு திரும்ப. இந்த ஞாபகமே நமக்கு இருக்காது. நம்ம நினைப்போம் அவனை அடித்து கீழ்ப்படுத்தி இதை சம்பாதிச்சு அவனை அப்படி எடுத்து இதெல்லாம் எடுத்து அதெல்லாம் வட்டி கோட்டை கட்டி பெரிய கொடியை நாட்டி வாழ்வேடா. அந்த சாக குறித்து சிந்திக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. அப்படிதானே? கொஞ்சம் சிந்திச்சோன்னா ஆண்டவரை எப்போ போகுதுன்னு தெரியாது, எப்போ மூக்கில் பஞ்சு வைக்க போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியாது. அதனால நான் போனால் மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் எங்கே? ஹல்லேலூயா. நான் போவேன், உண்மையாக போவேன். ஆனால் ஏன்னா அப்பா போயிருக்காரு, அம்மா போயிருக்காரு, அப்பா தாத்தா போயிருக்கிறாரு, பின்ன சின்ன பிள்ளைகளும் சிலது போயிருக்கு, வாலிபன் போயிருக்கான், வாலிப பெண்கள் போயிருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க. போனவங்க யாரும் திருப்பி வரவே இல்லை. எங்கே போனாங்களோ தெரியாது. அவங்க வந்தாங்கன்னா நீ எங்கே போனம்மான்னு கேட்டுட்டு
நல்ல இடத்துக்கு போகலாமா இருந்து. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால போறவங்களுக்கு திருப்பி வர வழியே கிடையாது. ஹலோ, ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா கவனிங்க. போனவங்களுக்கு வந்து பார்த்துட்டு சிலவங்க சொல்லுவாங்க, பரலோகம் இருக்கா? யாருக்கு தெரியும்? இவர் பிரசங்கம் பண்ண பார்த்தா போயிட்டு வந்தது மாதிரி இருக்காரு, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் போனால் வர முடியாது. பாருங்க, அந்த லாசர் எங்கே போனான்? பரலோகம்னா அந்த அந்த கரெக்டாக சொன்னால் பரலோகம் வேற, பரதீசம் வேற. பரதீசம்னா ஒரு இந்த மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடைக்காலங்களிலே தங்குமிடம்தான் இந்த பரதீசம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது கீழே இருந்தது. ஆமென். இயேசு அதை மேலே ஆக்கினார். ஹல்லேலூயா. இப்போ மேலே பார்த்தா தெரியும். அங்கேயும் கீழே ஆனாலும் அன்னைக்கு ஷியோல், அந்த என்ன பாதாளம் 2 தட்டாக இருந்தது. ஒன்று மேலே பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள் அல்லது தேவனோ பரிசுத்தத்தோடு நித்திரை அடைகிறவர்கள். கீழே அடியில் பாதாளம் தான் இந்த ரட்சிக்கப்படாதவங்க போகிற இடம். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்புக்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் உண்மையான பொருளான அந்த பலி இயேசு செலுத்தினார். அந்த பலிக்காக, அந்த மேசியாக்காகத்தான் பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் காத்தே இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் விசுவாசத்தில், ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 11வது அதிகாரத்தில் அவர் காத்தார். இப்படி ஒரு நாடங்களுக்கு கிடைக்கும்னு அவர் பார்த்திருந்தார். விசுவாசத்திலே மரித்து போனார். ஹல்லேலூயா. ஆமென். எதிர்பார்த்திருந்தால், ஆமென், விசுவாசத்திலே மதி. இப்படி அநேகர் ஆமாம் இப்படி எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் சரியான நேரத்தில் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்கும்படியாக ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்திரீனுடைய சந்ததி, ஸ்திரீனுடைய சந்ததி சர்ப்பத்திൻ്റെ தலை தகர்க்கும், நசுக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த சரி இருக்க வாசிக்கண்டா, உங்களுக்கு சொல்லி போகிறேன். அப்போ ஸ்திரீனுடைய சந்ததியாக வருவார் என்று ஆமென் தேவாதி தேவன் ஏதேனில் வைத்து சொன்னார்ல. ஹல்லேலூயா. அவர் வரும் வரை ஆமென் இந்த உலகத்தில் அன்றைக்கு ஆண்டவர் இவங்களுக்கு அந்த நிர்வாணத்தை மாற்றும்படியாக ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த தோலை என்ன ஆடையாக கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆமென், தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவார் என்பதற்கு ஒரு அடையாளமாக. ஆமென். சரியான நேரத்தில் இயேசு வந்தார். எதுக்காக வந்தார்? ஒன்று கூட சொல்றேன். இந்த மனுஷனை படைத்து வைத்தது, நான் சொன்னேன், 70 80 1000 வருஷத்தில் செத்து போறதுக்கல்ல. ஆமென். வாழும்படியாகத்தான், நித்திய காலம் வாழும்படியாகத்தான். இப்படித்தானே? ஹல்லேலூயா. நித்திய காலம் வாழும்படியா. ஆனால் பாவத்தினால் எடுத்துக்கு என்ன வந்து மரணம் வந்தது. அந்த பாவத்தினால் மரணம் வந்தபடியினால் இப்பொழுது மனுஷன் மரிக்க தொடங்கினான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை பறிக்கவோ புசிக்கவோ கூடாது. புசிக்கிற நாள் நீ. ஆனா பறிச்சாங்க. ஏவாள் முதல்ல புசிச்சா, வச்சு நல்ல மனைவி புருஷனுக்கு கொடுத்தாள். ஹல்லேலூயா. அதுதான் மாதிரியான மனைவி. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதை தான் கொடுத்துடாதங்க, நல்லதை கொடுக்க. சரி, அப்போ கொடுத்தா. அவர் சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே 2 பேரும் என்ன ஆச்சு? மரிச்சாங்களா இல்லையா? மரிச்சாங்களா இல்லையா? அப்ப 2 ஆன்சர் கிடைக்கிது. மரிச்சாலா இல்லையா? இல்லைன்னு சொல்றாங்க, உண்டுன்னு சொல்றாங்க. சரி, ஸ்தோத்திரம். பாருங்க, சொல்றேன். உண்மையா மரணம் நடந்தது. மரணம்னா என்ன? டெத் இஸ் செப்பரேஷன் ஆஃப் பாடி அண்ட் ஸ்பிரிட். அப்போ சரீரத்திலிருந்து ஆவி பிரிந்து போறதா மரணம். அங்க என்ன நடந்தது? எப்படி மரணம் நடந்தது? நித்திய ஜீவனோட படைக்கப்பட்ட மனுஷனுக்கு பாவம் செய்த பொழுது நித்திய ஜீவன் அவனை விட்டு பிரிந்தது. அதுதான் மரணம். புரியுதா?
நித்திய ஜீவன் அவனை விட்டு பிரிந்தது. ஹல்லேலூயா. இப்போ நித்திய ஜீவன் நஷ்டப்பட்டது. இப்போ பேலன்ஸ் என்ன? நித்திய மரணம் தான். ஹல்லேலூயா. அதை அந்த நித்திய ஜீவன் நஷ்டப்படைந்த மனுஷன் அவன் பேசுறான், ஓடுறான், எல்லாம் நடக்குது. அவனுக்காகத்தான் என்ன செய்தார்? ஒரு பலியை செலுத்தினார். அவனைத்தான் தோட்டத்துக்கு வெளியே ஆக்கினார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் இந்த தண்ணீர் போற இடங்களில் எல்லாம் உயிரினங்கள் பிழைக்கும். அதுக்கு காரணம் என்ன? ഈ നദി പോകുന്നിടത്തൊക്കെ വെള്ളം പത്യമായി തീർന്നിട്ട്. அப்படித்தானே? ஹல்லேலூயா. இந்த நதி போற இடத்துல ஜீவ பிராணிகள் பிழைக்குமா? ஆமென். ஸ்தோத்திரம். மலையாளத்தில் ஜீவிக்கும். அப்போ இப்போ உண்மையான உயிர் இல்லை. இது போகும்தான் இயேசு என்ன சொன்னார்? ஸ்தோத்திரம். தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்படும். ஹல்லேலூயா. அந்த நதி எங்க புறப்பட்டாலும் அங்க என்ன ஆகும்? ஆமா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அங்கேயும் சஞ்சரிக்கும் ஜீவப்பிராணி. அப்போ ஆதம் சஞ்சரிச்சு கொண்டிருந்தார், ஜீவப்பிராணியாத்தான் இருந்தார், அனச்சத்திருத்தார். ஆவிக்குரிய அப்படின்னா நித்திய ஜீவன் இழந்து போனார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல இழந்து போன நித்திய ஜீவனை திருப்பி கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்து. அந்த கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த நித்திய ஜீவனை திருப்பி கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்து மட்டும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வேற ஒருவனிலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேல் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் ரட்சிப்புக்கு கொடுக்கப்படவே. ஹல்லேலூயா. சிலவங்க இயேசுவின் தாயை நம்பி பிழைக்கலான்னு நினைக்கவே வேண்டாம். தாய் கூட இயேசுவின் சமூகத்தில் இயேசு வாக்குத்தத்தத்தின்படி உட்கார்ந்து மற்ற சீஷர்களோடு கூட இருந்து ஜெபிச்சு பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை ஆராதிச்சு தான் வாழ்ந்தார்கள். அப்படிதானா? சந்தேகம் இருக்கா? நீங்கள் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் வாசித்தாலே போதும். அங்கே ஒழுங்காக எழுதப்பட்டிருக்கு, இயேசுவின் தாயாகிய மரியாளும் அந்த ஜெப கூட்டத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. அவங்க கூட சேர்ந்து தான் 120 பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசினாங்க. அன்றைக்குள்ள முதல் சபை. இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுங்க, ஆதி சபைக்கு திரும்பி வாருங்க. எல்லாரும் இங்கே இருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதாண்ணா? உண்மையா எனக்கு மலையாள பைபிள், நான் மலையாளம் தான், ஆனால் ட்ரை பண்ணி தான் தமிழில் பேசுகிறேன். என்னால் கொஞ்சம் தவறு இருந்தால் கூட மன்னிங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிய வைக்கணும், அவ்வளவுதான் என்னுடைய நோக்கம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ என்ன சொல்லி வந்தேன்? இயேசுவின் தாயாகிய மரியாளும் கூட சேர்ந்து 120 பேர். அப்போ அந்த காலத்தில் தான் பெந்தேகோஸ்தே என்ன நாள் வந்த பொழுது இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்காங்க? இவங்களுடைய ஜெபத்தின் 10வது நாள். இயேசு பரமேறி போன சொல்லிட்டு போனார். இவங்க வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபத்தின் 10வது நாள். அந்த பலியானது 50வது பஸ்காவின் 50வது நாள். அப்போ அந்த 50வது நாள் பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் அதன் பொருள் 50வது நாள். அப்போ இந்த பரிசுத்த ஆவி வந்த பிறகு பெந்தேகோஸ்தே நாள் வரல. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? ஆமென். அந்த பெந்தேகோஸ்தே என்னும் பெருநாள் நேரமே இருந்தது. அந்த நாளில பரிசுத்த ஆவி வந்ததுனால அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கு ஆட்கள் கொடுத்த பேரு தான் பெந்தேகோஸ்தே. புரியுதா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அப்படி முதலாக கிறிஸ்துவினுடைய சபை உருவாகிவிட்டது. மத்தேயு 16:18 என்ன? நான் என் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா. அப்படிதானே? கட்டுவேன். அப்ப அது ஒரு சபை உண்டா? கட்டுவேன் ஃபியூச்சர் டென்ஸ் தானே.
சபை கட்டுவேன். அப்போ அடுத்து சபை என்ற வார்த்தை 2வது அதிகாரம் 47வது வசனத்தில் தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப 2வது அதிகாரம் முதல் வசனங்களில் அவர்கள் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்தார். எல்லோரும் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பினார்கள். எல்லோரும் அந்நிய பாஷைகளிலே பேச துவங்கினார்கள். அப்படிதான் எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. அவர்கள் இருந்த இடம் நிரம்பிட்டார். ஹல்லேலூயா. அப்ப இது நிரம்பினா நம்ம இதுக்குள்ள தானே இருப்போம். அதுதான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. இனி அவர்கள் நிரம்பினார்களாம். அப்படி இருக்குல்ல, ஒவ்வொருவரும் அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டாங்க. அது இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் ஒரு தடவை தான். ஆனால் நிறைவு பல தடவை. ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். ஆமென். இல்லாட்டா 5 கன்னிகைமாரு எண்ணெய் இல்லாதவங்க, அவங்களுக்கு முன்னாடி எண்ணெய் இருந்துச்சா சொல்லுங்க. கண்டிப்பா இருந்துச்சு. இல்லாம போக முடியாது. இல்ல, இந்த தீபத்தை கொளுத்தி தானே போனாங்க. இவங்க நினைச்சாங்க இந்த தீபத்தில் இருக்கிற எண்ணெய் தீரு முன்னாடி அவர் வந்துருவாரு. அப்படிதான் உத்தேசம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. என்ன யாருக்கு தெரியும்? அவ பெற்றா தான் போகலன்னு யாருக்கு தெரியும்? ஆனால் அன்னைக்கு பெற்றேன், இப்போ அது போச்சு. பரிசுத்தாவி பெற்றுட்டு 14 வருஷம் போயிட்டு 11.25 வருஷம் போனது யாருக்குமே தெரியல. அப்போ எல்லாரும் கையை தட்டும் கண்ணிலும் ஒரு கை தட்டுறான். அப்படி இல்லை. நீங்கள் 1 மணி நேரமாகலும் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அந்நிய பாஷையில் ஆண்டவரோட பேசணும். என்ன சொல்ல போகிறீங்க? இங்கே வந்து 3வது பாட்டில் ஒரு பாட்டு பாடி கைத்தட்டுங்க, அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொல்லும்போது பேச வேண்டியது கிடையாது. அதல்ல அந்நிய பாஷை. பவுல் சொல்லுகிறார், உங்களை எல்லாரும் விட நான் அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுகிறேன். அந்நிய பாஷை பேசுகிறேன். தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக்குறான். ஏன் உங்களுக்கு பக்தி விருத்தி இல்லை? கொஞ்ச நாள் வரும்போ இன்னைக்கு நான் வரல, பின்ன எடுத்து தான் சிலவங்களை கொண்டுறணும். சிலவரை தூக்கி எடுத்து தான் சர்ச்சில் கொண்டுறணும். சில புருஷர்களை தூக்கி எடுத்து கொண்டுறணும். சில மனைவிமாரையும் தூக்கி எடுத்து தான் கொண்டுறணும். சில சகோதரர்களையும் தூக்கி எடுத்து தான் கொண்டுறணும். ஏன்னா பக்தி விருத்தி இல்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆவிக்குரிய நிலைமையில நீங்க வளர்ந்து பாருங்க. உங்களுக்கு எப்போ இடம் கிடைக்கும்? வேதம் என்ன சொல்றது? மான் நீரோடையை வாஞ்சித்து என்ன உண்மையில் தாகமா இருக்குது. ஆமென். நம்ம தாவீது அரசர் என்ன சொன்னாரு? ஆகாமிய கூடாரங்களில அங்க வாசமா இருக்கிற 1000 நாட்களை விட ஒரு நாள் நல்லது. இந்த ஒரு நாள் நல்லதுன்னு அரசன் சொல்றாரு. ஆனா நமக்கு அந்த நாள் நல்லதா இருக்கா? ஹலோ, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஓடி வந்திருக்கிறோம். எல்லாருமா இலக்கி வந்திருக்கிறோம். ஏன் அப்படி வந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உள்ளால என்ன இல்லை? அந்த பக்தி இல்லை. அந்த உண்மையை நீங்க தெரியாது. அதனுடைய மகிமை தெரியாது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஹல்லேலூயா எத்தனை பேருக்குள்ள இருக்குது? இல்ல. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்து அவர் ஆராதிக்காம இருக்க முடியாது. அந்த அரசன் தான் சொல்றார், உம்முடைய தேவாலயத்தில் வாதில் காவல்காரனா இருக்குது. அப்படின்னா ஆமென். அந்த வாட்ச்மேனா இருக்கிறான், ஆலயத்துக்கு வாட்ச்மேனா இருக்கிறான் நான் விரும்புறேன். அப்படிதானே? ஹலோ, சொல்லுங்க பேசுங்க கொஞ்சம். ஆமென். ஹல்லேலூயா. வாட்ச்மேனா இருக்கா. அப்போ ஆண்டவருடைய ஆலயம் ஆராதனைன்னா அவருக்கு அவ்வளவு இஷ்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப நேரம் ஓடி போனோம், ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும், அவரை பாடணும், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். அது கர்த்தருடைய பிள்ளையுடைய ஆசைதான். காரணம், இங்க ஆராதிக்கிற மட்டும் இல்லை, பரலோகத்திலே ஆராதனை இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப அநேகர் சொல்லுவாங்க, அன்னைக்கு தான் முதல் சபை உருவாகணும்.
ஆமென். முதல் சபை. இப்போ நிறைய பேர் சொல்லலாம் ஆதி சபைக்கு திரும்பி வாருங்க. பெந்தெக்கோஸ்துக்காரங்க எல்லாம் திரும்பி, நானும் ஒரே காரியம் தான் சொல்லுவேன், ஆதி சபைக்கு எல்லாரும் திரும்பி வாருங்க. ஆதி சபை என்ன சபை? மனம் திரும்புதல் உள்ள சபை உண்டா? 38 முதல் வாசி, 2:38 முதல் ஆதி சபை. ஆதி சபைக்கு குவாலிட்டி என்ன எல்லாம் வாசிச்சு பாருங்க. நல்லா கேட்டுடுங்க. ஹலோ, இந்த ஆட்கள் குறுக்கு வார்த்தையெல்லாம் சொல்லி ஆதி சபை இதாக்குன்னு நீ விட்டு போகாத ஓடாத என்னெல்லாம் சொல்லுவாங்க. உண்மையாக சொல்கிறேன், இவங்க எல்லாம் ஆதி சபையை விட்டு தூரம் போனவங்க, தெரியாமல் போனவங்க, வழி தட்டி போனவங்க தான். நானும் ஒரு காலத்தில் அந்த வழி தட்டி தான் இருந்தேன். பிறகுதான் இந்த வசனத்தில் பார்க்கும்போது தான் தெரியும் நான் போகிறது தான் தவறான இடம். அப்போ ஆதிம சபைன்னா இந்த பரிசுத்தாவி வந்தது 2வது அதிகாரம் 1 முதல் 4 வரை வசிக்கப்போம். இந்த பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டது இயேசுவின் தாய் மரியாள் உண்டா? இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அப்படி ஒருமனப்பட்டு 120 பேர் இருக்கும்போது தான் அவர்கள் மேல்தான் அந்த பெந்தெக்கோஸ்து நாள் 2:1. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற பெந்தெக்கோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போ அந்நிய பாஷையிலே பேசத் தொடங்கின அன்னைக்கு தான் சபை உருவானது. அதான் முதல் சபை. அந்த முதல் சபையில முக்கியமான ஒரு அங்கத்தினர் தான் இயேசுவின் தாயாகிய மரியாள். அப்ப இயேசுவின் தாயாகிய மரியாள் அந்நிய பாஷை பேசுறாங்களா? பேசுறாங்க. அங்க கரெக்டா எழுதி இருக்கு, பேர் எழுதி இருக்கப்பா. ஹல்லேலூயா. பின்ன ஏன் வளர்றீங்க? ஸ்தோத்திரம். பேர் எழுதி இருக்கு. அவரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்க, ஆவியோட உண்மையோடும் ஆண்டவர் ஆராதிச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறது, யாரையும் குறை சொல்றதுன்னு நினைக்காதீங்க. நான் அந்த உண்மையை தெரிய வைக்கிறேன். அப்படி அவங்க என்ன செய்தாங்க? ஆண்டவரை ஆராதிச்சாங்க. அப்படி இருக்கும்போது தான் தொடர்ந்து ஸ்தோத்திரம் 2:47 கடைசி ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். உன்னோட வாங்க ரட்சிக்கப்படுகிறவர்களை அப்படிதான் பெற்றிருக்கிறவர்கள் இல்ல, பெறுகிறவர்கள். ரட்சிக்கப்பட்டா நீங்க சபையில வந்துருவீங்க. ஹல்லேலூயா. அப்ப எப்படி ரட்சிக்கப்படுறது? அதான பிரச்சனை. இப்போ எப்படி ரட்சிக்கப்படுறது? நீங்க ரோமர் 10:9-10 வாசிங்க. முதல்ல 2-3 வசனத்தை வாசிச்சா போதும். அதுல ஷார்ட்டா சொல்லி தரேன். கிறிஸ்துவனுடைய இந்த ஆதிம சபையில ஒரு அங்கத்துவம் கிடைக்கணும்னா என்னவென்றால், கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படணும்னா இங்க 2 காரியம் சொல்லப்பட்டிருக்குதா? ஹலோ, ஆமென். நாம் வியாக்கியானம் பண்ண மாட்டேன், வசனத்தை மட்டும் வாசிச்சு சொல்றேன். நீங்க புரிஞ்சு கொண்டு ஆண்டவரே இந்த நல்ல வசனத்தை வெளிப்படுத்தி தந்ததற்காக உங்களுக்கு நன்றி. இதை புரியாதவங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற விசுவாசிகள் இந்த வார்த்தையை புரிஞ்சு கொண்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க. ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அங்கே 2 காரியம். 1, இயேசுவை கர்த்தர் என்று வாயினால் அறிக்கையிடணும். அப்படின்னா என்ன பொருள் பாருங்க. 2 வித ராஜாக்கள் இருக்காங்க. ஒன்று தேவன், ஒன்று பிசாசு. ஹல்லேலூயா. இன்றைக்கு பிசாசு தான் அநேகரை ஆளுகை செய்யறான். ஹல்லேலூயா. அவர்களுக்கு உள்ளால இருந்து கர்த்தத்துவம் நடத்துறான். அப்படின்னா ஆளுகை செய்யறான். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அந்த பிசாசு உள்ளால இருக்கும்போ அவங்களுக்கு நல்லது செய்ய முடியாது. ஆசை இருக்கும் மனுஷனுக்கு நல்லது செய்யணும், ஆனால் இவனால் முடியாது. கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்க முடியாது. கோபம் வந்தோடனே இவனுக்கு என்ன வாயில் வரும்? ஆனால் கெட்டவன் தானே உள்ளால இருக்கான். ஹல்லேலூயா. பொய் சொல்ல வேண்டான்னு நினைக்கிறோம், ஆனால் பொய் சொல்ல வந்துடும். ஹல்லேலூயா. சண்டை வேண்டான்னு நினைப்போம், ஆனால் சண்டை வந்துடும். சண்டைக்காரன் தானே உள்ளால இருக்கான்.
ஹல்லேலூயா. அப்படி பிசாசு ஆளுகை செய்யும்போது மதுபானம் வேண்டான்னு நினைச்சா கொதி கொதியா வரும். நான் நிறைய பிசாசுகளை விரட்டி இருக்கேன். அப்போ சில பிசாசுகளும் எனக்கு சாராயம் வேணும் ஹல்லேலூயா அப்படியெல்லாம் கேட்கும். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். சில பிசாசுகளும் ஒரு பிசாசை விரட்டுறேன். உன பேர் என்ன? எனக்கு பேர் யட்சி, பேர் கூட மாட அவன் இவன் எல்லாம் நிறைய உண்டுன்னு சொன்னாங்க. உனக்கு என்ன வேணும்? எனக்கு பிச்சி பூ வேணும். ஹல்லேலூயா. எனக்கு என்ன வேணும்? ஸ்தோத்திரம். இவா பிச்சி பூ வச்சுட்டு போகிறத நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்து உள்ள கேறினேன். உண்மையாக சொல்கிறேன், பிசாசு இதே வார்த்தை சொல்லிச்சது. ஹல்லேலூயா. அப்போ இப்படி பிசாசு உலகத்தின் ஆசாபாசங்கள், ஆடம்பரங்கள், இதைத்தான் பிசாசு விரும்புவான். ஹல்லேலூயா. நல்லதை விரும்ப மாட்டான். ஹல்லேலூயா. அப்போ இப்படியே மனுஷன் அந்த பிசாசு மனுஷனை கைக்குள்ள ஆளுகை செய்கிறான். அப்போ மதுபானம் பண்ண வசதி இருந்தால் நம்ம என்னவான் இனி அதனால இப்போ அவன் புது காரியத்தை கொண்டு வரான். ஏன்னா லகரிக்காக இனி குடிக்கண்டா, கல் குடிக்கண்டா, வேற சாதனங்கள் வை. எங்க சுண்டுக்குள்ள வை, மூக்குக்குள்ள வை. பின்ன இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் என்ன நடக்குது? ஸ்கூல் கஞ்சா மண்டி எம்டிஎம்ஐ அது கொஞ்சம் சாக்லேட்டில் இப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம பிள்ளைகள் எத்தனை பேர். ஒரு பையன் உங்களுக்கு தெரியுமா, நம்ம அந்த ட்ரிவாண்ட்ரம் டிஸ்ட்ரிக்டில் ஒன்றும் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் ஒன்று ட்ரிவாண்ட்ரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பையன் தகப்பனை கொள்கிறான். ஒரு பையன் வீட்டில் உள்ள 6 பேரை கொண்டான். பிரைஸ் தி லார்ட். இப்போ நிறைய பேரை கொள்கிறாங்க. காரணம், இது உள்ள போனால் இவங்களுக்கு அது ஒரு மிட்டாயில் கூட போனால் கூட பின்ன அது மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில இது நிறைய பேர் அவங்களுக்கு பிசினஸுக்காக பண்றாங்க. ஆனா கொலைக்காரராக மாறிடுறாங்க. தாய தெரியாது, சகோதரிய தெரியாது. 12 வயசானவன் 10 வயதான சகோதரிக்கு எம்டிஎம்ஐ கொடுக்குறான். ஹல்லேலூயா. கொடுத்துட்டு 8 வயசான பிள்ளைய என்ன பெலால் சங்கத்துக்கு தமிழ் என்ன பலாத்காரம் பண்றான். இதெல்லாம் இன்னைக்கு பயங்கரமாக நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஸ்கூலில் என் சர்ச்சில் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒன்றுமே பேச முடியலை, பாஸ்டர் ஒன்றுமே பேச முடியலை. கவர்மெண்ட் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்குது, எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியலை. அவங்க அடிக்க முடியாது, கோவப்பட முடியாது. உடனே ஏதாவது எழுதி போட்டால் அந்த பாக்ஸுக்கு கீ கூட யாருக்கிட்ட போலீஸில் தான் இருக்குது. ஒன்றும் கேட்காம அரெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் ஜெயிக்கணும், ஆனால் ஸ்கூலுக்கு வரலனாலும் அவன் ஜெயிக்கணும். காலம் மாறியாச்சு. இன்னைக்கு தகப்பன பயம் இல்லை, டீச்சரை பயம் இல்லை, யாரையும் பயம் இல்லை. இந்த காலம் தான் இயேசுவின் வருகையின் நாள். வேதத்தில் அப்படி தான் கரெக்டாக சொல்லியிருக்கு. இந்த கடைசி காலத்தில் இப்படி காரியங்கள் நடக்கும். அந்த காரியம்தான் இன்னைக்கு நடக்குது. அதெல்லாம் நான் சொல்ல போன நேரம் இல்லை. ஹல்லேலூயா. இப்படி ஜனங்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. பிசாசு ஆளுகை செய்கிறான். ஹல்லேலூயா. அந்த பிசாசு ஆளுகை செய்து கடைசி எங்கே கொண்டு போவான்? அக்கினி கடலில் கொண்டு போவான். இயேசு என்ன சொன்னார்? சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்கும், மத்தேயு 25:41, ஆமாம் 41, என்னை விட்டு பிசாசுக்கும் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் நித்திய அக்கினியிலே போங்கள். ஹல்லேலூயா. இந்த நித்திய அக்கினி மனுஷனுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தவில்லை. ஹலோ, மனுஷனுக்காக நரகத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தவில்லை, படைக்கவில்லை. ஆனா பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்காகத்தான் நரகம். ஆனா பிசாசு ஆளுகை செய்கிறவனும் அவங்க கூட போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? பிசாசு ஆளுகை செய்கிறவன் அவனுடைய ஆளு கூட போயிடுவான். அவன் கொண்டுதான் போவான், விடமாட்டான். சில பிசாசு வரட்டும்போது நான் போக மாட்டேன், மறுபடியும் பிசாசு இயேசுவின் இல்லை, நான் அவளை கொண்டு தான் போவேன். இதுதான் பிசாசினுடைய வேலை. அவன் கொண்டு தான் எங்கே போவான்? நரகத்துக்கு போவான். ஆனால் அப்படி வந்தால் விடுறது இல்லை அவனுக்கு கூட. அவரை வெளியே ஆக்கிட்டு நாங்கள் அந்த நபரை இயேசுக்காக கொண்டு வருவோம். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக வாயினால் அரைக்கணும். இதுவரை பிசாசு என்ன ஆளுகை செய்தான். அவன் புகவலிக்க வைக்கிறான், அவன் கெட்ட வார்த்தை பேச வைக்கிறான், அவன் கல்லு குடிக்க வைக்கிறான், அவன் லகரி எடுக்க வைக்கிறான், அவன் சண்டை விட வைக்கிறான், அவன் போய் பேச வைக்கிறான். இப்படி மோசமான காரியங்கள் எல்லாம் அவன் செய்ய வைக்கிறான். வேலை செய்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை எங்கேயாவது வேற ஏதாவது கிடைக்குமா? ஹல்லேலூயா.
அந்த ரட்சிக்கப்பட்ட ஆண்டவட பிள்ளைகள் எப்படியாக ஒன்று ஜெபிக்க முடியுமா, சர்ச்சுக்கு போக முடியுமான்னு பார்க்கும்போது இவங்க எங்கே பார்ப்பாங்க, இவனுக்கிட்ட கிடக்குது, இப்படி வாங்கி இப்படி வைக்க, இப்படி வாங்கி அப்படின்னா ரகசியமாக அப்படிதான். அதுதான் அவங்களுக்கு திண்டாட்டம். அல்லேலூயா. அது வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க. காரணம் என்ன? பிசாசானவன் ஆளுகை செய்கிறான். அப்படிப்பட்டவன் இயேசு அவ்விடத்தில் வந்து, நான் என்னுடைய வாழ்க்கை மாறணும், எனக்கு குடும்பம் மாறணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரணும், தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும், சமாதானம் வேணும்னு இந்த வசனங்களை கேட்கும்போது அவனுக்கு உள்ளால, சரிதானே, இந்த பிசாசின் ஆளுக வேண்டாம், அவன் நம்ம நரகத்துக்கு கொண்டு போவான், அவன் நமக்கு சந்தோஷத்தை தர மாட்டான், நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வைக்க மாட்டான், அதனால இயேசு எனக்கு போதும்னு நினைக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி நினைச்சு வந்தவங்க தான் நீங்க நிறைய பேர். அல்லேலூயா. எனக்கு இயேசு போதும்னு நினைக்கிறேன். அப்படி இயேசு போதும்னு சொன்ன உடனே நம்ம, இயேசுப்பா இன்றைக்கு முதல் நீங்க என்னுடைய கர்த்தர், என்ன அதுக்காக ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஆளுகை இனி பிசாசுக்கு இல்லை ஆண்டவரே, என்னுடைய ஆளுகை இயேசுக்கு தருகிறேன். அப்படி நம்ம இருதயத்தை கொடுத்த உடனே இயேசு நம்ம கைவிட மாட்டார். அவர் பார்ப்பார். இங்க உள்ளால பார்த்தா பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். எங்க பிசாசு தானே இருந்தான், அலங்கோலப்படுத்தி தானே வச்சிருப்பான், வாழ்க்கையை அலங்கோலப்படுத்தி தான் வேண்டாம். நீங்கள் பாருங்க அங்கே உள்ளால என்ன எல்லாம் இருக்குன்னு மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 முதல் ஒரு 2-3 வசனத்தை வாசிங்க. பிசாசு இருக்கிற வீட்டுக்குள்ளே என்ன எல்லாம் இருக்குன்னு நாங்கள் காணோம். எப்படி எனில் என்ன எல்லாம் இருக்கும்? இந்த பிசாசு ஆளுகை செய்யும்போது என்ன சிந்தை? சத்தமா சொல்லுங்க. நீங்க இல்லாதது ஏதாவது உண்டுன்னா எனக்கு சொல்லுங்க. பொல்லாத சிந்தனைகள், அடுத்து விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காம விகாரங்கள், வன்கண்ணு, தூஷணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். ஆமா, இதெல்லாம் உள்ளால இருக்கு. இதெல்லாம் இருந்தா தான் மற்றவனுக்கு சுகம். யாருக்கு? செகுத்தானுக்கு சுகம். இதெல்லாம் இருந்தா தான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு இடம் இருந்தா தான் அவனுக்கு உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஏசப்பா இவன் என்ன ஒரு பருவம் ஆக்கியாச்சு, என் குடும்பத்தை தொலைச்சாச்சு, நாசம் ஆக்கியாச்சு, என் பிள்ளைகளை நாசம் ஆக்கியாச்சு, எனக்கு பணத்தை எல்லாம் வேலை செய்யறான், ஒன்றும் காணும், எடுத்துட்டு போயிடுவான், திருடுவான். அல்லேலூயா. வழி தவறி செலவு பண்ண வைப்பான். ஆமென். அல்லேலூயா. இனி இவன் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க தான் நல்ல கர்த்தர். இயேசு எதுக்காக வந்தார்? உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தார். அவன் கொல்ல வந்தான், இவர் ஜீவனை தர வந்தார். அப்ப யாரு நல்லது? யார் நல்லது? இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. கைதட்டி பாடுவோம். இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே, அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே, அற்புதம் செய்பவரே, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் பெரியவரே, நம்ம இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே, நம்ம இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே. 5 அப்பமும் 2 மீனும் என் இயேசுவுக்கு போதுமையா, கோடி ஜனம் கூடினாலும் இல்லாமல் கொடுப்பாரையா. 5 அப்பமும் 2 மீனும் இயேசுவுக்கு போதுமையா, கோடி ஜனம் கூடினாலும் குறைவில்லாமல் கொடுப்பாரையா. நம்பி வந்தால் நன்மையுண்டு, நன்மை செய்கின்ற இயேசு உண்டு. ஓஹோ, நம்பி வந்தால் நன்மையுண்டு, நன்மை செய்கின்ற இயேசு உண்டு. நம்ம இயேசு அடுக்க போதுமானவரே, நம்ம இயேசு நல்லவரே, நமக்கு போதும்
கடலை கண்டு பயந்திடாதே, உன் கடனை எண்ணி கலங்கிடாதே. கடலை இரண்டாய் பிளந்திட்டவர் உன் கவலை எல்லாம் மாற்றிடுவார். கடலை கண்டு பயந்திடாதே, உன் கடனை எண்ணி கலங்கிடாதே. கடலை இரண்டாய் பிளந்திட்டவர் கவலை எல்லாம் மாற்றிடுவார். கடலில் நடந்து புயலை நிறுத்தி கடல் குறித்திட்டவர். கடலில் நடந்து புயலை நிறுத்தி கடலுக்கு எல்லையை குறித்திட்டவர் நம்ம இயேசு. நமக்கு போதுமானவரே, அல்லேலூயா. இயேசு நல்லவரே, நமக்கு போதுமானவரே, அல்லேலூயா. ஆமென். உன் கவலையெல்லாம் மாற்றுவார். நீங்க எல்லாரும் நிறைய பேர் கடனை எண்ணி கலங்கி கொண்டே இருக்கிறீங்க. கடன் வாங்கி வந்தோம், கடன் தீர்க்க முடியலை, கவலை வருது. அதனால கிடைக்கிற காசுக்கு கவலையை தீர்க்க என்ன பண்றோம்? நிறைய பேர் இப்படிதான் பேசுவாங்க. கவலையா இருக்கு, அதனால கவலையை தீர்க்க கடன் வாங்கி பிடிப்பான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கடன் தீருமா? கடன் தீருமா? அல்லேலூயா. நீ ஓவரா வருவ. உனக்கு குடலும் செத்து, கரலும் செத்து, இருதயம் பொட்டி, கடனும் கூடி, குடும்பத்தை எல்லாம் கவலைக்குள்ள ஆழ்த்தி, ஆமாம், நீ அங்கே போய் சேருவ. எங்கே அங்கே இல்லை, இங்கே. பிரைஸ் தி லார்ட். அதை விட இந்த பிசாசானவனை வெளியேற்றி இயேசுவுக்கு உன்னுடைய ஆட்சியை கொடுக்க வேண்டும். ஹலோ, நீ நினைப்ப எப்படி எனக்கு இந்த தவறு செய்யாமல் இருக்க முடியும், எப்படி இந்த பாவத்தை செய்யாமல் இருக்க முடியும்? இயேசுவுக்கு நீ வாங்க இருதயத்தை கொடுத்து பாருவா. இருதயத்தை கொடுத்தோன்னா அவர் வருவார். கையில் நல்ல சாட்டை வருமா வருவார். அல்லேலூயா. சாட்டை தானே. அந்த ஆலயத்துக்குள்ளே என்ன வந்தார், நல்ல சாட்டையும் கொண்டு வருவார். இவங்க வாசிச்சாங்கல்ல, கொஞ்சம் ஆட்கள் உள்ளால இருக்காங்கல்ல, அடித்து வெளியேற்றுவார். அல்லேலூயா. சிலுவையில் நமக்காக சிந்தின இரத்தத்தினால கழுவுவார். நம்ம இருதயத்துக்குள்ள இந்த பாரமெல்லாம் மாறும், அந்த வேதனையெல்லாம் மாறும். என்ன சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயம் லைட் வெயிட்டா மாறிடும். காரணம் இந்த இருந்த சரக்கெல்லாம் வெளியே போயாச்சு. இயேசு கழுகிட்டாரு, ரத்தத்தினால் கழுகிட்டாரு. ஆமாம், எல்லா சரக்களையும் வெளியே ஏற்றினாரு. மட்டுமல்ல, இயேசு வந்து உட்காரணும்னா நல்லா அலங்கரிக்கணும், நல்லா சிஸ்டமேட்டிக்கா. அங்கே நம்ம வாசிச்சோம்ல, இந்த 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 பூமி எப்படி இருந்து ஒழுங்கின். ஆமென், ஆமென். இந்த இருள் உள்ளால இருந்தப்போ ஒழுங்கின்மை, இப்படிதானே. வெறுமை, வெறுமைன்னா ஒன்றும் இல்லை, கடன் மட்டும்தான் பாக்கி. ஹலோ, இந்த கடனை மாற்றி ஒழுங்காக மாற்றி ஆசீர்வாதம் உண்மையாக பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழிதான் உண்டு, இயேசு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இயேசு. அல்லேலூயா. அப்ப அந்த அந்த இயேசு கர்த்தர் என்று வாயினால் அறிக்கணும். அடுத்து ரெண்டா என்ன விசுவாசிக்கணும்? தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அப்படின்னா அவர் எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கப்பட்டார், எனக்காக உயிரோடு எழுப்பினார். இந்த சத்தியத்தை நீ விசுவாசிக்கணும். ரட்சிப்பு விசுவாசத்தினாலதான். அல்லேலூயா. எனக்காக பாவம் செய்தவன் சாகணும், அது தேவனுடைய நீதி. அல்லேலூயா. ஆனா இயேசு பாவம் செய்யாதவர், எனக்கு பதிலாக மரித்தார். அதைத்தான் நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ ரெண்டு காரியாச்சு. இயேசு ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும், அடுத்து வயநாள் அறிக்கையிடணும், விசுவாசிக்கணும். இனி விசுவாசிச்சா மட்டும் போதாது. மார்க்கு 16:16. ஸ்தோத்திரம். அப்படி விசுவாசிச்ச பிறகு விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஹலோ, எல்லாரும் என்ன பாருங்க, அவங்க உண்மைதான் வாசிச்சாங்க. பைபிள் அப்படிதான் இருக்கும், மாற்றமே கிடையாது. அல்லேலூயா.
விசுவாசம் உள்ளவனாகி. அப்ப இயேசு எனக்காக மரித்தார், அடக்கப்பட்டார், உயிரோடு எழுப்பினார். எதற்காக அப்படி விசுவாசிக்கணும்? 16வது வசனம், நீதிக்காக விசுவாசிக்கணும். அப்படித்தானே எழுதப்பட்டிருக்கு. 16 அது அந்த 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 ரோமர் 10வது வசனத்தில் அப்படித்தானே எழுதியிருக்கு. எதற்காக விசுவாசிக்கணும்? அப்ப நீதி உண்டாகணும்னா விசுவாசிக்கணும். அல்லேலூயா. எனக்காக இயேசு மரித்தார். ஆமென். எனக்கு பதிலாக மரித்தார், நான் அதை ஏற்றுக்கொள்றேன். அல்லேலூயா. அதான் விசுவாசம். அப்போ வாய்நாள் அறிக்கையணும், விசுவாசிக்கணும். இந்த விசுவாசிச்சத எதுக்கு ஞானஸ்நானம்? அல்லேலூயா. ஹலோ, எதுக்கு ஞானஸ்நானம்? சொல்றேன். இப்போ நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஒரே ஒரு காரியம் இந்த வார்த்தைக்கு மட்டும் சொல்றேன். இயேசு ஞானஸ்நானம் எடுக்க போனார். அப்போ யோவான் ஸ்நாபகன் என்ன சொன்னார்? உங்களுக்கு நான் தரமாட்டேன், எனக்கு தகுதி இல்லை. அப்போ இயேசு என்ன சொன்னார்? இப்பொழுது இடம் கொடு. அடுத்த வார்த்தை கேட்டுதுங்க. இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது. அப்போ இந்த ஞானஸ்நானம் என்ன? அந்த விசுவாசிச்சோல்ல, ஹல்லேலூயா, நீதி உண்டாக விசுவாசிச்சோல்ல, அந்த விசுவாசத்தை, அந்த விசுவாசிச்சதை செயல்ல காட்டுறதுதான் ஞானஸ்நானம். நான் இயேசுவோடு கூட மரிக்கிறேன், நான் இயேசுவோடு கூட அடக்கப்படுகிறேன், நான் இயேசுவோடு கூட உயிரோடு எழும்புகிறேன், நான் புதிய ஆளாயாச்சு. ஆமென். அல்ல, ஞானஸ்நானம் ஒரு கர்மம் கிடையாது. இந்த உண்மையான காரியத்துக்காகத்தான் ஞானஸ்நானம். அப்படி ஆமென், ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுக்குமா நம்ம ரட்சிக்கப்படுவோம். அப்ப ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம். அப்போ முதல் சபையினுடைய குவாலிட்டி என்ன? வாசிங்க, இனி வாசிங்க. அந்த அப்போஸ்தலர் 2:38 முதல் பாருங்க. முதலாவது அன்னைக்கு இந்த ஜனம் எல்லாம் கூடி வந்தாங்க. அல்லேலூயா. பெந்தெக்கோஸ்து அந்த பெருவிழாக்கு கூடி வந்தவங்க எல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு, இங்க என்ன சத்தம்? இவங்க 120 இருந்தாங்கல்ல, அங்க பலத்தை காற்றடிக்கும் போது ஒரு பயங்கர முழக்கம். இப்போவும் பெந்தெக்கோஸ்துக்காரங்க ஆவியில் ஆராதிக்காம வெளியே நிற்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன எடா அங்கே என்ன யார் செத்து போனடா, அங்கே என்ன கொலைவெளி கேட்குதுடா, இப்படி தான் சொல்கிறது கேட்டிருக்கீங்களா? ஆனால் அங்கே கொலைவெளி ஒன்றும் இல்லை. நீங்கள் மார்க்கெட்டுக்கு போயிருக்கீங்களா? ஊரில் மார்க்கெட்டுக்கு வெளியே நின்று கேட்டால் என்னடும், ஓ என்னடா அங்கே என்ன பயங்கர. ஆனால் உள்ளே யாரை பார்த்தா தான் தெரியும். கத்தரிக்காய் 1 கிலோ இவ்வளவு, மிளகாய் 1 கிலோ இவ்வளவு, மீன் 1 கிலோ இவ்வளவு. அப்படி தானே அங்கே என்ன நடக்கும்? நல்ல பிஸ்னஸ். வெளியே நின்று கேட்டால் என்ன கோலாகல மாதிரி தோணினாலும் இங்கே உள்ள நடக்கிறது பிஸ்னஸ். தேவனும் மனுஷனுமா தொடர்பு கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த முழக்கத்தை கேட்டு கூடி வந்தவங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்றார். நீங்க நினைக்கும் மாதிரி இல்ல. ஆமீன். இதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது மனம் திரும்புங்க. இரண்டாவது என்ன செய்யுங்க? ஒவ்வொருவரும் என்று ஞானஸ்நானம் எடுக்க. அடுத்து மூன்றாவது, அப்பொழுது பரிசுத்த ஆவியின், நாங்க பெற்ற பரிசுத்த ஆவி உங்களுக்கு அப்போ கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ முதலாவது மனம் திரும்பணும், பாவத்தை அறிக்கையிடணும், இயேசுக்காக வாழ்வேன் என்று ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது அந்த வசனத்தின்படி ஞானஸ்நானம் எடுக்கணும், நீதி நிறைவேற்றணும். அப்பொழுது இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து என்ன செய்யணும்? வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில். அடுத்த பகுதி வாசிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகணும். அடுத்து உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஞானஸ்நானம் பெற்று இந்த சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. சரி, இருக்கட்டும் பாக்கி. அப்போ மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்நிய பாஷை. அல்லேலூயா. அதுபோல அந்த அந்த பாவத்திலிருந்து விட்டு வேறுபட்டு திரும்பி கர்த்தரை நேசிக்கிறது, ஆராதிக்கிறது, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்கறது, அற்பம் பெற்றுதல், திருவிருந்து பங்கு கொள்வது. ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் என்ன கூட்டாய்மா, ஐக்கியம். அடுத்து ஜெபம். ஹல்லேலூயா. இதெல்லாம் உள்ளதுதான் முதல் சபை.
ஆதி சபை. புரிஞ்சா உங்களுக்கு? உண்மைதானே? இதுதானே ஆதி சபை? புரிஞ்சா? அதோ நான் எனக்காக சொல்றேன்னா, நீங்க இது வாசிக்கும்போது இதுதான் ஆதி சபைன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்ப நீங்க எல்லாரும், உலகத்தில் உள்ள எல்லாரும் ஏன் சபைக்கு திரும்பணும்? அல்லேலூயா. ஏன் சபைக்கு திரும்பணும்? இயேசுவின் தாய் ஆகிய மரியாள் ஆராதித்த சபைக்கு திரும்பணும். அப்போஸ்தலர்கள் ஆராதித்த சபைக்கு திரும்பணும். அல்லேலூயா. புரிஞ்சு கொண்டீங்களா? அப்போ யாராகலும் மனம் திரும்பாமல் இருந்தால் இன்னைக்கு மனம் திரும்புங்க. யாராவது ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் ஞானஸ்நானம் எடுக்க. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவங்க இந்த நாளில் கூட்டம் நடக்குது, வந்திருந்து காத்திருந்து ஜெபம் பண்ணி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அந்நிய பாஷையில் ஆண்டவர் ஆராதிக்கணும். அல்லேலூயா. உங்கள் இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பும், சமாதானம் உங்களுக்குள்ள நிரம்பும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் நமக்கு கர்த்தருடைய சபையின் ஒரு அங்கத்தினராக மாற முடியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படி இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிரை நமக்காக கொடுத்து உருவாக்குனது தான் கிறிஸ்துவனுடைய சபை. இந்த சபையில் அங்கத்தினராகணும்னா மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இனி ஒரு காரியத்தை கூட சொல்றேன். இயேசு ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்த உடனே பரலோகம் திறந்தது. அது வரை எப்படி இருந்தது? அடைஞ்சிருந்தது. அல்லேலூயா. திறந்துட்டு ஒரு சத்தம் கேட்டது, இவன் என் நேசகுமாரன். 30 வருஷமா இவர் நேசகுமாரனாக தான் இருந்தார். ஆனால் அறிக்கையிடலை. தேவன் பிதா அறிக்கையிடலை. அல்லேலூயா. உண்மை அறிக்கையிடலையே. இப்பதான் ஞானஸ்நானம் தந்த நீதி நிறைவேற்றினப்பதான் அறிக்கையிடுறாரு, இவன் என் குமாரன். நீங்க என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரோடு இணைஞ்சு கொள்ளுவீங்களோ அன்னைக்கு கர்த்தர் சொல்லுவார், இவன் என் நேசகுமாரன், இவள் என் நேசகுமாரி. இல்லைன்னா பிள்ளைகளாக முடியாது. பிள்ளை ஆனா தான் பரலோகத்தில் சொத்து நமக்கு கிடைக்கும். தகப்பனுடைய சொத்து நமக்கு கிடைக்கணும்னா யாராகணும்? பிள்ளையாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு ஆமென் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவனுடைய சபையின் ஒரு அங்கத்தினராக வாழ்ந்தால் இந்த சபையை சாத்தான் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியவே முடியாது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபையை சேர்த்து கொள்ளத்தான் இயேசு சீக்கிரம் வருவார். இது கடைசி நாட்கள். இந்த காலத்தில் நம்முடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும். அதனால நான் உங்களுக்கு அடுத்த ஒரு காரியத்தை கூட சொல்றேன். இங்க இருக்கிறதுல மனம் திரும்பாதவர்கள் இனி நாளைக்கு ஆகட்டும், அடுத்த நாள் ஆகட்டும், பிறகு பார்ப்போம் அப்படி சொன்னா வேதம் சொல்லுகிறது, நாளைய தினம் உங்களுடையதல்ல, இன்று ரட்சிப்பின் நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போய் நாளைக்கு வரலாம்னு நினைச்சா இன்னைக்கு இயேசுவின் வருகையாகலாம், நம்முடைய மரணமாகலாம். என்ன நடக்குது என்று எனக்கு தெரியாது. ஆனா நீ ஸ்தோத்திரம், மனுஷன் ஜீவித்து போன பின் எங்கே? ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு இருக்கிறவன் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைவான், கிறிஸ்துவோடு போவான். அதுக்காக மட்டும் இப்போ டைம் தீர்ந்தாச்சு. நான் ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையான வசனங்கள்ல 2 வாசனங்களை சொல்றேன். முதல் வசனம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் பாருங்க. ஆமென். கூடாரமாகிய எப்படி ஒண்ணு பூமிக்குரிய கூடாரம். பூமிக்குரிய கூடாரம். நம்ம இந்த பூமியில வாசம் பண்ணுவதற்கு ஒரு கூடாரம் தேவை. அது அந்த சரீரம். ஹல்லேலூயா. ஆனா இந்த சரீரம் அழிந்து போனாலும், ஹலோ கைவேலை அல்லாத, நல்லா கேளுங்க, இந்த சரீரம் அழியுமா அழியாதா? நீங்க பார்த்திருக்கீங்கல்ல, அழியாது. எவன் இருக்கான்? எந்த ராஜா இருக்காரு? எந்த மந்திரி இருக்கான்? எல்லாரும் அழிந்து போனான். நம்ம உறப்புதான். பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும்
தேவனால் கட்டப்பட்ட தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு, கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று நமக்கு உண்டு பரலோகத்துல. அப்ப இந்த வீடு விட்டா எங்க போவோம்? நம்ம வீட்டுல போவோம். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், எங்க போவோம்? நம்ம வீட்டுல போவோம். யாருக்கா வீட்டுல? நமக்குண்டோ அப்பா கட்டி வச்சிருக்கிறாரு, நமக்கு வச்சிருக்கான். அப்போ நம்ம எங்க போவோம்? அந்த 8வது வசனம் வாசி. 8. நாம் தைரியமாவே இருந்து, நம்ம இந்த உலகத்துல மனம் திரும்பினவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, பரிசுத்தாவியை பெற்றவங்க, ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளை எல்லாம் கேளுங்க. நாளைக்கு இங்க வந்து பிரசங்கம் பண்ண முடியாது, என்னை கேட்டுட்டு போங்க. கர்த்தருடைய பிள்ளை நம்ம எல்லாம் இந்த உலகத்துல ஜீவித்து போகும் பயங்கரம் தானே. இங்க உயிரோடு இருக்கும்போதான் நம்ம ஒரு வீடு இருக்கு, அங்க வேற வீடு இருக்கு. யாரு வச்சிருக்கு? அப்பா வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. யாருக்காக? நமக்குன்னு எழுதி இருக்குல்ல, இருக்கு. அப்ப இனி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. 8வது வசனம். நாம் தைரியமாகவே இருந்து, இப்ப நமக்கு நல்ல தைரியம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தைரியம். என்ன தைரியம்? இந்த தேகத்தை விட்டு குடி போகவும், இந்த தேகத்தை விட்டு குடி போகவும், கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும், கர்த்தர் கட்டி வச்சிருக்கிற வீட்டுல குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா மரணம் எப்பவும் வரும், அப்படிதானே? மரணம் வந்தால் நமக்கு ஒரு பயம் இல்லை. ஏன்னா ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரணம் எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா ஒரு பழைய வீடு, ஆமென், நம்ம வீடு இல்லையா, ஒரு வீடு கட்டி 50 வருஷம் 60 வருஷம் எல்லாம் ஆகும். என்ன ஆகும்? அதுக்கு இந்த சுவரெல்லாம் பொட்டி போகும். அந்த கதகெல்லாம் விஜாவரி எல்லாம் அது அந்த விஜாவரி கொஞ்சம் குழப்பாகும்போது தான் துரும்பிக்கு தான் இடுப்பு வலி, கை மேலே வரல, குறுக்கு வலி, விஜாவரி எல்லாம் வீக் ஆயாச்சு. ஹல்லேலூயா. அப்படிதானே? இப்போ நிறைய பேருக்கு வீக் ஆகிட்டே இருக்கு. இனி எவ்வளோ ஓடணும்னா தெரியாது. சரி, அப்போ நம்ம இதாகும். அப்போ இப்படியெல்லாம் ஆகும்போது இனி இந்த சரீரத்தில் என்ன செய்ய முடியாது? குடியிருக்க முடியாது. இந்த வீட்டில் குடியிருக்க முடியாமல் வரும். சாப்பிட்டா அங்கே ஒரு எந்திரம் இருக்குது, அது இப்போ செயலட்டாச்சு. ஹல்லேலூயா. அங்கே வேற எந்திரம் இருக்குது, எல்லாரையும் வாழ வைக்கிற எந்திரம். அதுவும் என்னாச்சு? இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். இடைக்கு பார்க்குறோம், இப்போ கொஞ்சம் குறவும் கூடலுமா தான் இருக்குது. எப்போ தான் நிற்கன்னு தெரியவே தெரியல. இனி அங்கே ஒரு கிட்னி இருக்குது, அதுவும் கொஞ்சம் வேலை செய்ய மறுத்து தான் இருக்குது. காலம் செல்ல செல்ல என்ன, எலும்பும் அப்படி தான், தசையும் அப்படி தான், கிட்னியும் அப்படி தான், இருதயம் அப்படி தான், லிவரும் அங்கே வேலை செய்துட்டு குழப்பத்தில் தான் இருக்குது. ஆமேன். அப்போ எல்லாம் குழப்பம்தான். அப்போ இந்த வீடு எங்கே பார்த்தோம். இனி ஒன்றதாவதுன்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம், 2 மெயின்டைன் பண்ணலாம். இது எல்லாமே எப்படியானா என்ன பண்ணுறது? எல்லாமே எப்படியானா இடிச்சிட வேண்டியதான், குடி இறங்க வேண்டியதான். ஆனா நமக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, அப்பா ஒரு நல்ல வீடை கட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அங்க என்ன வாசிச்சீங்க? இந்த தேகத்திலிருந்து குடி போகவும் குடியிருக்கவும் நாம் தைரியமாகவே இருந்து, இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும். அப்ப அந்த புது வீடை கட்டி நல்லா நீங்க இங்க இருந்து வேலை செய்து நல்ல ஒரு வீடை கட்டுனீங்க என்ன வைங்க, அடுத்த லீவுக்கு நீங்கள் போய் இப்படி பண்ணோம் இப்படி எல்லாம் பண்ணோம் அதெல்லாம் வேணும் எல்லாம் அப்படி இருக்கணும். அப்போ பழைய வீடு இருக்குது, அதுக்கு எல்லாம் உடஞ்சி அது எப்படியோ இருக்குது இல்லையா, அந்த அந்த டோரு பூட்டாது. இப்போ பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால் நம்ம புது வீட்டை எடுத்துட்டு நம்ம போன உடனே பழைய வீட்டில் இருந்து என்ன செய்வோம்? குடியிறங்குவோம். இல்லையா? புதிய வீட்டில் என்ன செய்வோம்? சந்தோஷம். அது துக்கமா சந்தோஷமா? அப்ப கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறோம். அது சந்தோஷம் தானே. அந்த பழைய வீட்டில இருந்து புதிய வீட்டுக்கு போற சந்தோஷம் தானே. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளோட மரணம். அதனால தான் பவுல் சொன்னா, ஆமென், தைரியமா இருக்கிறேன், கைகளை தட்டி கர்த்தருக்கு நடிச்சோம். எப்பதான் இந்த வீடை விட்டு போறோம்னு நமக்கு தெரியாது.
எப்ப போனாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. அப்பா கட்டி வச்சிருக்கிறார் வீடு, இதை இறங்கி அங்க குடியேறணும். அல்லேலூயா. இந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? எஸ், அவருடைய பிள்ளைகளான உங்களுக்கு இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான், இந்த இயேசுவை நீங்க இரட்சகராக ஏற்றுக்கொண்டா, கர்த்தருடைய வார்த்தையின்படி மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை கர்த்தராக ஏற்று ஹல்லேலூயா நீதியை நிறைவேற்ற ஞானஸ்நானம் எடுத்து அந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் தான் வாழ்க்கையில பெரிய சந்தோஷம். ஆமென். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை 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 என்ன மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இந்த பரிசுத்த ஆவி நமக்கு தருவார். பாருங்க, பவுலையும் சீலாவையும் எங்க வச்சிருந்தாங்க? சிறைச்சாலையில் வச்சிருந்தாங்க. கையை கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த சந்தோஷத்தை கட்டி வைக்க அவங்களால் முடிச்சுதா? பைபிள் சொல்லுது, சந்தோஷம்லாம் பாட்டு பாட்டு பாட கிடமை. இவங்க ஜெயிலில் இருந்து கையை கட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் உண்டா? அவங்க பாடி ஆண்டவரை துதிச்சாங்க. அப்ப என்ன நடந்தது? பரலோக தூதன் வந்தாரு, சங்கிலி எல்லாம் அருந்து போச்சு, எழுமினாங்க. அன்னைக்கு சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்துச்சு. அந்த சிறைச்சாலையின் பெரிய ஆளை என்ன செய்தாங்க? ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய கிருபை பெருசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், உண்மையா சொல்றேன், நான் கொண்டு வந்த அந்த பாகத்தை தொடவே இல்லை. ஏன் இப்போ இப்படி சொல்ல வேண்டியதுன்னா, யாரோ சிலர்க ரட்சிக்கப்படாம இருக்கீங்க, யாரோ சிலர் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க, யாரோ சிலரை பிசாசானவன் ஆளுகை செய்து வருகிறான். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையை நீங்க மாற்றணும். ஆமென். உங்களோட வாழ்க்கை புதுதாக்கப்பட வேண்டும். நீங்களோட பாவ வழிகளை விடணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். கொள்ளையடிக்கிற பிசாசு நீ எனக்கு வேண்டாம் சொல்லுங்க. ஆமென், ஆமென். கொள்ளைக்காரன் பிசாசு எனக்கு வேண்டாம். அப்படி கர்த்தரிடத்தில் இருந்தா தான் ஸ்தோத்திரம். கடைசியா மனுஷன் ஜீவித்து போன பின் எங்கே அந்த ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை எங்க போவான்? அந்த வீட்டுக்கு போவான். மற்றவங்க எங்க போவாங்க? அந்த தனவான் போன இடத்துல போவாங்க. இப்போ எங்க போவாங்க? அந்த ஐஸ்வர்யம் போனால ஐஸ்வர்யம் ஹல்லேலூயா எங்க போனா? அங்க இடந்து ஒரு சொட்டு தண்ணீர் தருவீங்களா? அன்னைக்கே அழ தொடங்கின, இன்னைக்கு வரை ஒரு சொட்டு தண்ணீர் அவனுக்கு கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கே அழ தொடங்கினவனுக்கு இன்னைக்கு வரை ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்கல. நம்ம சொல்லும்போது சிரிப்பா சொல்றோம், ஆனா அனுபவிக்கிற வேதனை ஒரு காலத்துல அவனை காப்பாற்ற முடியாது சகோதரர்களே. இந்த உண்மை அறிங்க. அவன் அங்க கிடந்துட்டு சொல்றான், எனக்கே தண்ணி கிடைக்கல, எனக்கா காரியம் அவ்வளவுதான். ஆனா எனக்கு 5 சகோதரர்கள் உலகத்துல, அவங்க என்ன போல எப்படி இருக்காங்க? ஆடம்பரமா வாழ்றாங்க. அவங்க மனம் திரும்பல. அதனால இவரை அங்க அனுப்புனே, இந்த விவரத்தை சொல்லுங்க, அவங்க மனம் திரும்பட்டும். ஹல்லேலூயா. முதல் சொன்னாரு அனுப்புங்க. அப்போ முடியான்னு சொன்ன உடனே, இல்லை ஆண்டவரை, அப்ரஹாம் பிதாவே, நீங்க செத்தம் ஒருத்தம் போய் சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? மனம் திரும்புவார்கள். 16:30. பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்புவார்கள். அப்போ இப்போ இங்க வந்துட்டு தான் நினைக்கிறேன், பாதாளத்தில் போன பிறகுதான் தெரியும் நான் மனம் திரும்பலையே. அவங்களும் மனம் திரும்பாம இருக்காங்க. ஆனா கண்டிப்பா அவர்களும் மனம் திரும்பாம செத்தா எங்க கிட்ட தான் வருவாங்க. நானே இப்படி ஆயிப்போனேன், என் சகோதரர்கள் ஆகலும் வரக்கூடாது. இதில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். மனம் திரும்பின நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யார் யார் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்களோ அவர்களை கூட மனம் திரும்புறதுக்கு நேராக நடத்தணும். அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். காரணம், பாதாளத்தில் போனவனே அழுறான், அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு. நம்ம உயிரோடு இருக்கிறோம், நான் அந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். ஆமென். மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்க எங்கே போவாங்க? அவங்க மன திரும்ப இல்லைன்னா பாதாளத்துக்கு தான் போவாங்க, அக்கினி கடலுக்கு தான் போவாங்க. நமக்கு ஆண்டவர் உயிரை தந்திருக்கிறது அவனை எப்படி ஆகலும் காப்பாற்றணும். ஹல்லேலூயா.
இந்த சபையினுடைய நோக்கம் ஒரே நோக்கம்தான். பாதாளத்தில் நரகத்துக்கு போறவனை எப்படியாவது காப்பாற்றணும், எப்படியாகலும் காப்பாற்றணும். காப்பாற்ற மட்டுமல்ல, அவன் காப்பாற்றப்பட்ட இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுக்குற நாள் அவன் சந்தோஷமா இருப்பான், அவன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஆமீன். பிசாசு ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணி ஒன்று நாசக்கோட்டைக்கு கொண்டு போவான். ஆனால் ஆண்டவர் நம்மை ஆமீன் ஆமீன் ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில், நான் வாசலா இருக்கிறேன், என் வழியாய் ஒருவன் உள்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான். ஆமென். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவானாம். பாருங்க, மேய்ச்சலை கண்டடைவானாம், ஆசீர்வாதம் தான் கண்டடைவான். இயேசுவை நேசிச்சு இயேசுவை ஆராதிச்சு எவனாகலும் கெட்டு போயிருக்கானா? எவனாகலும் கெட்டு போயிருக்கானா? எவனாகலும் பிச்சைக்காரனாய் போயிட்டு இருக்கானா? உலகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிச்சைக்காரனை பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் அங்கே உள்ளவங்களே பிச்சை எடுக்கிற நான் பார்த்துருக்கேன். ஸ்தோத்திரம். யுஏல எல்லாம் நானே கொடுத்துருக்கேன் பிச்சை, இங்கே எனக்கு பார்க்க முடியலை. ஸ்தோத்திரம். அப்போது அப்படிப்பட்ட நாடுகளில் கூட இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்காங்க ஹோம்லெஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி ஒரு போர்டை கட்டி வச்சுருப்பான், எல்லா இடத்துலையும் நிற்பான். ஆமீன். கஞ்சாவுக்காகத்தான் இப்படி நிற்கிறான், பிச்சை எடுக்க நிற்கிறான். ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லாம் பிச்சைக்காரனை பார்ப்பீங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு பிச்சைக்காரனை பார்க்க முடியாது. காரணம் அவனுடைய தேவன், அவனுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்பட்டு சிந்தித்து கவலைப்பட வேண்டாம். அது உலக ஜாதிகளுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் உங்களுக்கோ பரலோகத்தில் ஒரு பிதா இருக்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் அறிந்திருக்கிறாரா? அந்த அப்பாவின் பிள்ளைகளாக நீங்க மாறினா உங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் பரிகாரத்தை தருவார். உங்க வேதனைகளை எல்லாம் அவர் மாற்றுவார். உங்களுடைய நெருக்கடிகளை எல்லாம் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கடன் பிடிச்சு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, அதை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க உண்மையா ஆண்டவர் நேசிங்க, ஆண்டவர் கடனை அடைக்கக்கூடிய வாசல்களை திறப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அவர் புது வழிகளை திறப்பார், அவர் புது வாசல்களை திறப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதனால இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி உண்மை உத்தமமா வாழுங்க. நீங்க ஆண்டவரை உண்மையோட ஆராதனை செய்யுங்க. நீங்க ஊழியத்தை செய்யுங்க. நீங்க ஊழியத்தை செய்யுங்க. நீங்க ஒரு ஆத்மாவை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தினால் முழு உலகத்தை ஆதாயப்படுத்தினதை விட அதுதான் பெரியது. ஒரு நபரை நரகத்திலிருந்து காப்பாற்ற என்ன விலை கொடுங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு கிரயம்னாலும் கொடுங்க. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும், நரகத்தில் போகக்கூடாது. நரகம் பயங்கரம். பாருங்க, பிதா ஒரே பேரான குமாரனை ஏன் உலகத்துக்கு தந்து சிலுவையில தொங்க வச்சார்னா நரகம் அதை விட பயங்கரம். ஹல்லேலூயா. இந்த நரகத்தில் இருந்த மனுஷனை காப்பாற்றும்படியாகத்தானே அவர் இதெல்லாம் செய்தார். பிதா குமாரனை தந்தார், குமாரன் உயிரை கொடுத்தார், சிலுவையில ரொம்ப வேதனைப்பட்டார் நமக்காக, நம்மை காப்பாற்றும்படியாக. அதனால ஒரு ஊழியத்தின் பகுதியை நீங்கள் செய்யணும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், அது தியாகம்தான், கஷ்டம்தான். அப்படி தானே? இயேசு உயிரை சிலுவையில தந்தார். அதுக்காக ஒரு வசனத்தை வாசிங்க. உங்களுக்காக ஒரு வசனம், 1 யோவான் 3:16. 1 யோவான் 3:16. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் இந்த வசனத்தை பாராம படிக்கணும். பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இயேசு சிலுவையில உயிரை நமக்கு தந்ததுனால அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அதுதான் அன்பு. நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட சகோதரிகளே, சகோதரர்களுக்காக நம்ம ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களே, மற்ற சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கணும். அப்போ தியாகத்தோட ஊழியம் செய்யணுமா வேண்டாமா? ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லுங்க, தியாகத்தோட ஊழியம் செய்யணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பார்க்குறோம், ஒரு காயல்ல ஒரு போட்டு மறைஞ்சாச்சு. அந்த மறைஞ்சு ஜனங்கள் நீந்த முடிய தெரியாதவங்க எல்லாம் முங்கி செத்துட்டே, நீ கரையில் நிற்கிற பார்க்குற, உனக்கு நல்ல நீச்சல் தெரியும், நீ என்ன செய்வ? நீ என்ன செய்யணும்? அவன் சாகட்டும், ஏன் அங்கே போனான், சாகட்டும்னா இருப்போம். எப்படியாகலும் ஒருவனையாகலும் காப்பாற்ற நம்ம முயற்சிப்போம்ல. நீச்சல் தெரியும், எப்படியாகலும் ஒருவனையாகலும் பிறகு பார்ப்போம்,
பிறகு பார்ப்போம், அப்படி என்ன நினைப்போம். அந்த நேரத்தில் சாடி விழுந்துருவாங்களா ஒரு ஆளையாவது காப்பாற்றுறதுக்கு. அல்லேலூயா. இதே போல தான் ரட்சிப்புக்கு நேராக நடத்துறது. எப்போ என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு ஆளை எப்போ ஆண்டவருக்கு எப்போ கிடைச்சாலும் அவனை இயேசுவை குறித்து சொல்லிக் கொடுங்க, ரட்சகரை குறித்து சொல்லிக் கொடுங்க, ரட்சிப்புக்கு நேராக நடத்துங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அந்த பரலோகத்தில் அவங்க பேர் எழுதப்படணும். அது நம்ம கடமை. நம்ம உயிரை கொடுத்தது செய்யணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவா. உயிரை கொடுத்து சொல்லணும். இங்கே சில வேளை கொஞ்சம் புதிய சகோதரர்கள் வந்திருப்பாங்க. நீங்கள் யாராகலும் உங்களை வாப்போ வண்டியை கொண்டு விட்டு கூப்பிட்டு தான் வந்திருப்பீங்க. ஏன் அவங்க அந்த பாடுபடுறாங்க? மற்றவங்களை மாதிரி போய் இருந்து சினிமா பார்த்தா போதாதா? ஏன் உங்களை கூப்பிடணும்? அல்லேலூயா. அவங்க அந்த வாழ்க்கையின் அருமையை அறிஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, ஆபத்துக்கு போகிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆபத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு தான் இவ்வளவு பாடுபட்டவங்கள கூப்பிடுறாங்க, அழைச்சு கொண்டு வராங்க, உபதேசத்தை சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கை காப்பாற்றப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கை காப்பாற்றப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான். உண்மையான ஆசீர்வாதம் இயேசு மூலம் தான் கிடைக்கும். உண்மையான ஆசீர்வாதம் இயேசு மூலம் தான் கிடைக்கும். பிசாசு பொய்யத்தான் சொல்லுவான். ஆனால் பொய்ய சொல்லி நீ தேவனை போல அவன் சொன்னது. ஆமீன். அந்த ஆதாம் ஏவாள் வெளியேற்றப்பட்டார், கண்ணீருக்குள்ளாகப்பட்டார். பிசாசை நீ வணங்கினா நீ அப்படிதான் ஆகிருவ. ஆனால் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். இயேசு உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். இயேசு உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். இயேசுவனுடைய கடனை மாற்றுவார். நீ நோயாளியாக இருந்த இயேசு நோயை சுகமாக்குவார். அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் வந்திருக்கிறது. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்போம், கண்களை மூடி ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுவோம். ஆமென். யாரும் தயவு செய்து வெளியே போகாம எழும்பி நின்று ஒன்று கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. முதலாவது நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு மேலே ஒரு பெரிய கடமை இருக்குது. பெரிய ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு இருக்குது. என்ன உத்தரவாதம்? நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாது இருக்கிறவங்களை நீங்கள் பார்க்கணும். அவங்க நரகத்துக்கு நேராக போகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் சமாதானம் கிடையாது. அவங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் கிடையாது. அவங்களுக்கு மதுபானம் மாற்ற முடியல, பாவ வாழ்க்கையை மாற்ற முடியல, அடிமத்தனத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். நீங்கள் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவங்க தான். இன்றைக்கு நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? இந்த சந்தோஷம் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கிடைக்கணும் இல்லை? அவங்களுக்காக நம்ம ஜீவனை வைக்க வேண்டியது தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், எந்த தியாகத்தை நான் சகிக்க வேண்டியது வந்தாலும் என்னுடைய ஒரு அன்பனை, ஒரு சகோதரனை நரகத்துக்கு நான் விடமாட்டேன் ஆண்டவரை. அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன் ஆண்டவரை. அவன் காப்பாற்றப்படணும் ஆண்டவரை. அவன் காப்பாற்றப்படணும் ஆண்டவரை. அவன் காப்பாற்றப்படணும் ஆண்டவரை. ஆமென், ஸ்தோத்திரம். அதுக்காக அந்த உத்தரவாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஊழியம் இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறது. அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. ஆமென். ஆத்தும அறுவடைக்காக நீங்கள் இயன்றதை செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்க. நம்ம உலகத்தில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதெல்லாம் விட்டு போவோம். ஆனால் ஆத்துமாக்களை சம்பாதிச்சா பரலோகத்தில் பிரதிபலனை ஆண்டவர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கென்று ஒரு தடவை கூட ஒப்பு கொடுப்போம். இந்த ஊழியத்தின் ஒரு பகுதியை செய்ய என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு ஆமென் நினைக்கிறவங்க அந்த ரெண்டு கைகளையும் உயர்த்தி இயேசுப்பா என்ன ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. இந்த ஊழியத்தின் ஒரு பகுதியை நான் செய்ய விரும்புகிறேன்ப்பா. அப்பா, எப்படியாகலும் அந்த ஜனங்களை காப்பாற்றணும்ப்பா. எப்படியாகலும் அந்த பிள்ளைகளை காப்பாற்றணும்ப்பா. அங்கே ஊர்ல இருந்து கடன் வாங்கி இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கேயும் அவங்க நல்லா வாழல. அவங்க எப்படியோ வாழ்றாங்க, தவறா வாழ்றாங்க, பணத்தை பொறுப்பு இல்லாமல் வாழ்றாங்க. ஆமாம், நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றணும் ஆண்டவரை. அவங்களால் முடியாததுனால தான் அப்படி வாழ்றாங்க. ஆனால் இயேசுவை ரட்சகரும் கர்த்தருமாக ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு ஜெபம் பண்ணும் பொழுது வாழ்க்கை மாறும் என்றவர்கள் அறியணும் ஆண்டவரை. அவர்கள் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரை. அந்த ஊழியத்தை செய்ய எனக்கு கிருபை தாருங்க. அதோட நான் கேட்கிறேன், இதுவரை இந்த இயேசுவை ரட்சகர் கர்த்தருமாக ஏற்றுக்கொள்ளாம இன்றைக்கும் வேதனையோட வாழ்ற யாராகிலும் இருந்த உங்களுக்காக ஒரு வார்த்தை நான் ஜெபிக்க விரும்புகிறேன்.
ஹல்லேலூயா. நீங்கள் கையை கீழே போடுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், எல்லா கண்களும் மூடுவோம். ஹல்லேலூயா. இந்த இயேசு எனக்கு வேணும், இந்த ராஜா எனக்கு வேணும், இந்த இயேசுவின் பிள்ளையாக நான் வாழணும். நான் மனம் திரும்பி இயேசுவுக்காக வாழ, இயேசு எனக்கு வாழ்க்கையின் ராஜாவாக வர, இயேசுவை நான் கர்த்தராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இயேசுவே எனக்குள்ள வாங்க. அப்படி சொல்ற எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுக்காக நான் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அப்படிப்பட்டவங்க அந்த கையை உயர்த்தி காட்டுங்க, அந்த கையை உயர்த்தி வைங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இந்த இயேசுவை ரட்சகரும் கர்த்தருமாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க நல்லா வலது கையை உயர்த்தி வைங்க. ஆமென். உயர்த்தி பிடிங்க. எத்தனை பேர் சகோதரிகள் சகோதரர்கள் ரட்சிக்கப்படாதவங்க எத்தனை பேர் இருந்தாலும் இன்றைக்கு இந்த சத்தியத்தை நீங்க கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கை இயேசுவுக்காக கொடுங்க. கண்கள் மூடி இருக்கட்டும், கைகள் மட்டும் உயர்ந்து இருக்கட்டும். உங்க கையில இயேசு தொட போகிறார், உங்க கையை இயேசு பிடிக்க போகிறார், மகனே என்று கூப்பிட போகிறார், வாழ்க்கையை விடுதலையாக்க போகிறார். ஆமென். ரட்சிப்பின் சந்தோஷத்தை தரப்போகிறார். நீங்க அந்த கையை உயர்த்தி வைத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவே. சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நான் ஒரு பாவியா இருக்கிறேன், என் பாவத்தை மன்னிங்கப்பா, என்ன ரட்சிங்கப்பா, என்ன ரட்சிங்கப்பா, என் பாவத்தை உம் கருத்துல கொடுக்கிறப்பா. நான் அநேக பாவம் செய்தேன், என் பாவத்தை மன்னிங்க இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, எனக்காக சிலுவையில உயிரை தந்தீர, சரீரத்தை உடைக்க வைத்தீர, இரத்தத்தை சிந்தினீர, உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவுங்க ஆண்டவரே. இப்படி சொல்லுங்க, இயேசுவே இன்றைக்கு இப்பொழுது இயேசுவே உங்களை நான் என்னுடைய இரட்சகரும் கர்த்தருமாக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, இயேசுவே இப்பொழுது இயேசுவே உம்மை என்னுடைய இரட்சகரும் கர்த்தருமாக ஏற்றுக்கொள்கிறேன். எனக்குள்ள இருக்கிறதான பாப சுபாவங்களை மாற்றுங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இயேசு எனக்குள்ள வந்து எனக்குள்ள வாசம் பண்ணுங்க. இன்றைக்கு முதல் என்னுடைய ஆளுநர் இயேசு. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும். இயேசுவை நான் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. மட்டுமல்ல அருமையானவர்களே, ஒரு வார்த்தை கூட ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு முதல் நான் இயேசுவின் பிள்ளை. நீதியை நிறைவேற்ற பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால முழுக்கு ஞானஸ்நானத்தை எடுத்து கிறிஸ்துவோடு இணைந்து கொள்ள, சபையோடு இணைந்து கொள்ள, ஹல்லேலூயா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தாவியினால் என்னை நிரப்புங்கப்பா, பரிசுத்தாவியினால் என்னை நிரப்புங்கப்பா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாருங்க. அப்படி செய்கிறபடியினால் நன்றி. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நண்பின் ஆண்டவரை, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. இன்றைக்கு இயேசுவை இரட்சகரும் கர்த்தருமாக ஏற்றுக்கொண்டு ஒரு புது வாழ்க்கையை செய்ய ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சகோதரிகள் சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களை ரட்சிங்கப்பா, அவர்களை ரட்சிங்கப்பா. பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. இனி எனக்கு பாவம் வேண்டாம்னு சொல்லட்டும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளாக அவள் வாழட்டும் ஆண்டவரே. ஒரு மறுரூப வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவரே. அட பிரச்சனைகள் மாறட்டும், நோய்கள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த ரெண்டு கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தேன், நோகச் செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் ஆழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே.
இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உம்மை மாறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மாறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேன் ஐயா, உம் வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே. மன்னிப்பு கேளுங்கப்பா. இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இனி அந்த பாவத்தை செய்ய போதாதீங்க. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன உமக்கு கருத்துல கொடுக்கிறேன்ப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் இனி பாவத்துக்கு பின்னாடி போகக்கூடாது. கடன் பாரங்களோட நோய்களோட வந்திருக்கிறவங்க உண்டுன்னா நீங்க அந்த கையை உயர்த்துக்க ஒரு விஷயம் ஜெபம் பண்றேன். கடன் பாரங்கள், நோய்கள், கஷ்டங்களோட வந்திருக்கிறவங்களை ஆண்டவர் விடுதலையாக்க ஜெபம் பண்ண போறேன். ஆமீன். ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க பிரச்சனை என்ன? நோய் இருக்கிறன்னா நோய் இருக்கிற இடத்துல கையை வைங்க. நோய் இருக்கிற இடத்துல ஒரு கையை வச்சிடுங்க. ஆமீன். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஜெபிக்கிற வேளையில தான் அந்த நோயின் வல்லமை மாறும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. ஒரு அற்புதம் நடக்கும். கடன்கள் கஷ்டங்களோட வந்திருக்கிறவங்க ஆண்டவர் உங்களை செழிப்பாக கொண்டு வருவார். கர்த்தருக்கு உண்மையா வாழ்வீங்களா? ஆண்டவருக்கு உண்மையா வாழ்வீங்களா? கர்த்தருடைய சேவையில பங்கு உள்ளவர்களா இருப்பீங்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் மாற்றுவார். எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. எத்தனை பேர் நோயோடு வந்திருக்கிறார்களோ அவர்கள் நோய் இருக்கிற இடத்துல, வலி இருக்கிற இடத்துல கைகளை வைத்து இயேசுவே என்று கூப்பிடுகிற இந்த வேளையில இயேசுவின் நாமத்தின் வல்லமை சரீரங்களில் பாய்ந்து செல்வதாக. இப்பொழுதே அந்த நோயின் வல்லமைகள் மாறட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் அளவு தேவ வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால அனைத்து நோய்களையும் அனைத்து நோயங்களையும் இயேசுவின் நாமத்தினால இடித்து போடுகிறேன். ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆமீன். பயந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆமீன். இது பயங்கரமான நோயா இருக்குமோ, ஆமீன், இருதய நோயா இருக்குமோ, அப்படி பயந்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விடுதலை தந்தருள்வீராக. அற்புதத்தை செய்வீராக. விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்பு நோயில இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். எனக்கு வேலை செய்ய முடியலையே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி வேதனைப்படுகிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலைக்காக நன்றி அப்பா, விடுதலைக்காக நன்றி. சரீரத்துக்குள்ள என்னென்ன வியாதிகள் இருக்கிறதோ எல்லா நோய்களையும் இயேசுவின் நாமத்தினால சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடன் பாரத்தோடு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, கடன் வாங்கி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, சமாதானத்துக்காக என்னையோ அலைகிறாங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேலை ஆசீர்வதிச்சு கொடுங்க, வருமானங்களை கிளியரா கொடுங்க ஆண்டவரே. அந்த கடன் அடைக்கட்டும் ஆண்டவரே, அவங்க குடும்பம் செழிக்கட்டும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு படிப்பு நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாற்றுங்க ஆண்டவரே. நாங்க உம்மை நம்பி இருக்கிறோப்பா. இயேசுவை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அத்தனை பேரும் இயேசுவை நம்பி விடுதலை பெற்று உம்மை நேசிக்க, உம்முடைய சித்தத்தை செய்ய, உமக்காக வாழ, உம்மை ஆராதிக்க,
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கும் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனுடைய நீதியை தேட இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரை தேடாம எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆண்டவரை நேசிக்காம எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவரை தேட கிருபை தாருங்க. ஒவ்வொரு சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் குடும்பமா இந்த இடத்துல இருக்கிறவங்க அநேக குடும்பங்களை பார்த்து அந்த குடும்பங்களை இயேசுவுக்காக கொண்டு வர கிருபை தாருங்கப்பா. அப்படி செய்கிறபடியினால் நன்றி ஆண்டவரே. ஒரு காரியத்தை கூட ஜெபிக்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொன்னேனே, ஆத்துமாக்கள் இயேசுவுக்கு தேவை. நரகத்திலிருந்து அவங்களை எப்படி ஆகலும் காப்பாற்றணும். உங்களுக்கு தான் அந்த கிருபை தந்திருக்கிறாரு. இந்த ஊழியத்தின் ஒரு பகுதியை நான் செய்வேன் ஆண்டவரே. கெட்டு போகிற சகோதரனை எப்படி ஆகலும் காப்பாற்ற நான் முயற்சி பண்ணுவேன். எனக்கு அதுக்கு ஆசை இருக்குது. ஆண்டவரோட கிருபை வேணும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் உண்டு? நீங்கள் கையை தூக்கி காட்டுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கேம்புகள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் உண்டு. அவங்க உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, ஆனால் வேதனையோடு இருப்பாங்க. வாழவா சாகவான்னு இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த இயேசுவை கொடுக்கறதுக்கு சகோதரிகளே, அவங்களுக்கு இயேசுவை கொடுக்கறதுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, ஊழியத்துக்கு நீ ஆள் தேவை ஆண்டவரே. உம்முடைய வருகை சமீபம் ஆண்டவரே. உலக கடைசிக்கு நேராக போயிருக்கிறது ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆமென் ஆத்துமாக்களை பார்க்க, அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல, அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களை காப்பாற்ற, குடும்பங்களை காப்பாற்ற அந்த விசேஷித்த கிருபைகளை, அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக, ஒவ்வொருவருக்கும் தருவீராக, ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இவர்களை பயன்படுத்துவீராக, இவர்களை பயன்படுத்துவீராக. அப்படி செய்கிறபடியினால் நன்றி ஆண்டவரே. ஜெபித்து ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தினால் ஆமென், ஆமென். உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களை வந்து பார்க்க முடிந்ததில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஊழியத்தில் பயன்படுங்க. எப்படியாகிலும் ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்கு நேடுங்க. அந்த தீயில இருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுக்கணும்னு விரும்புகிறவங்க, அதை குறித்து இனியும் அறியணும்னு ஆசைப்படுறவங்க, லீடர்ஸ், அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் இந்த வாரத்தில் ஞானஸ்நானம் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். 4ஆம் தேதி ஞானஸ்நான ஆராதனை இருக்குது. நீங்கள் காலத்தை கடத்தி விடாதீங்க. நீங்கள் எப்படி ஆகலும் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரோடு இணைஞ்சு இதோட உங்களோட வாழ்க்கை மாறும். நிச்சயமாக மாறும், நிச்சயமாக மாறும். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ வெரி மச். ஜெபிக்கலாம். நாம் ஒரு விஷயம் நின்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆமென். அநேகரை விடுதலையாக்கி ஆசீர்வதித்திருக்கிற நல்ல தகப்பன். ஆமென். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக நன்றியப்பா. உடைய ரட்சிப்பினாலே உடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதித்த தயவுகளுக்காக நன்றி. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து கர்த்தர் இருதயங்களிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்த தயவுகளுக்காக நன்றியப்பா. உடைய பிள்ளைகள் தகப்பனே ஆத்துமாவுக்காக அதிக பிரயாசப்பட்டு ஆண்டவரை அநேகரை ரட்சிக்க நீர் உதவி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. நீர் கொடுத்த எல்லா விடுதலைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தகப்பன ஒவ்வொரு பிள்ளையும் நீர் மனப்பூர்வமாக பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதித்த தயவுகளுக்காக நன்றியப்பா. தகப்பனை யாவரையும் ஆசீர்வதிங்க. இன்னுமாய் பலப்படுத்தி ஆண்டவரை ஆசீர்வதி. இந்த நாளிலும் ஒப்பு கொடுத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் பரலோகத்தின் தேவன் அங்கீகரித்து நீர் ஆசீர்வதித்த தயவுகளுக்காக நன்றியப்பா. இன்னுமாய் அவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்று உம்மோடு இசைந்து வாழ எல்லாவித கிருபைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அப்பா, நித்தியத்தில் ஒரு வீட்டை நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த கிருபையை நினைத்து அப்பா அதில் பிரவேசிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி நீர் ஆசீர்வதியும். வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உடைய தாசன் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பலப்படுத்தி நீர் ஆசீர்வதியும். ஊழியங்கள் யாவையும் பொறுப்பெடுத்து நடத்தும். தகப்பனாகிய கர்த்தர் இயேசுவின் நல்ல நாமத்திலேயே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து
செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒருபோதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் நாள் கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பங்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றுமா எப்பொழுதும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.